Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. Non-modal competitive exams All India Civil Services Coaching Center இணைஞ்சி UPSC Prelims 2026 prepare ஆயிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு Vision 1000 Mission 100 2.0 அப்படின்ற இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸோட சேர்த்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டோடைய PYQ பேஸ்டு தீம்ஸை எடுத்து அந்த தீம்ஸ் அடிப்படையாக வச்சு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, தென் அந்த கேள்விக்கு என்னென்ன மாதிரியான பேசிக் கண்டென்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு வீக்குமே 4 வீடியோ செஷன்ஸ் மூலிமா கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஜாகிரஃபி, பாலிட்டி அண்டு மாடர்ன் இந்தியாவுடைய ஒரு பார்ட்டோடைய டெஸ்ட்டும் அலாங் வித் வீடியோஸும் முடிஞ்சிருந்தது. ஸோ அதனோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்ட்டோடைய வீடியோஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்விரான்மெண்ட்டில் இந்த வாரம் வரக்கூடிய டெஸ்ட்டு ரிலேட்டடான டாபிக்ஸை 4 செஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் என்விரான்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் செஷன் தான் இது. இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜியோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல்ஸான ஈகாலஜி அண்ட் ஈகோ சிஸ்டம் ரிலேட்டடான கொஷின்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஈகாலஜி அண்ட் ஈகோ சிஸ்டம் இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு, இதில் என்னென்ன மாதிரியான பேசிக் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், தென் அதை அடிப்படையாக வச்சு ஃபர்தராக நம்ம இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அதர் ரிலேட்டட் டாபிக்ஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீயிங் என்விரான்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் செஷன்ன்றதுனால நமக்கு எந்தெந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டு 15 இயர்ஸ், அதாவது 2011 2025 வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா டாபிக் வைஸ் எப்படி கொஷின் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றத ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த 2 டெஸ்ட்டுக்காக சிலபஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா ஆஸ் லைக் தட் ஆஃப் நமக்கு வந்து ஜாகிரஃபியில் நம்ம பார்த்துருந்தோம் எவ்ரி இயர் வந்து இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் அரௌண்ட் ஒரு 15 கொஷின்ஸ் வர மாதிரியே இந்த வருஷமுமே அரௌண்ட் ஒரு 15 கொஷின்ஸ் என்விரான்மெண்ட்லேயுமே வந்திருந்தது 2025லேயுமே. ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு 13 to 16 அல்லது 17 இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் கொஷின்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ 2 சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஆன் அண்ட் அரௌண்ட் ஒரு 30 கொஷின்ஸ் 30+ கொஷின்ஸ் வந்து எவ்ரி இயர் நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஈகாலஜி, அதாவது ஈகாலஜி, ஈகோ சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஈக்கலாஜிக்கல் சக்சஷனு, தென் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபுட் செயின்ஸு, தென் அந்த ஃபுட் செயின்ஸு எந்தெந்த ஸ்பீசிஸை பேசிக்ஸ் அடிப்படையாக வச்சு ரன் ஆகிட்டுருக்கு, இப்படின்ற மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஈகாலஜி அண்ட் ஈகோ சிஸ்டம் பேஸ்டாக எவ்ரி இயர் ஒரு கொஷின் ஆன் அண்ட் அரௌண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 15 கொஷின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீசிஸில் இருந்து தான். ஓகேவா? இந்த ஸ்பீசிஸை நம்ம மல்டிபிள் டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸ்பீசிஸ் வந்து இதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கும். பட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேசிக்ஸோட கனெக்ட் பண்ணிவிடுவோம். மேக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஃப்ளோராஸ் அண்ட் ஃபானா சொல்லுவோம். அதுலேயும் எஸ்பெஷலி நம்மளுடைய ஃபானாஸ், அனிமல் ஸ்பீசிஸ் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, அதனோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அதனுடைய வல்னரபிலிட்டி என்ன, அதனோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அப்படின்ற மாதிரி ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வில் டெஃபினெட்லி பி தேர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா க்ளோஸ் டு 20 கொஷின்ஸ் அண்ட் அபவ் ஸ்பீசிஸ் ரிலேட்டடாக மட்டும் வந்திருக்கு. ஓகேவா? அப்போது அந்த என்விரான்மெண்ட்டை அடிப்படையாக வச்சு ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்க போகும்போது அந்த ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஈக்கலாஜிக்கல் ப்ரிசர்வேஷன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறது தான் இன்சித்து அண்ட் எக்ஸித்து கன்சர்வேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸு, தென் வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்ஸு, பொட்டானிக்கல் கார்டன்ஸ், இந்த மாதிரியான கன்சர்வேஷன் ரிலேட்டடான எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அதில் இருந்தும் ஆவரேஜாக ஒரு 13 to 14 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? தென் அதனுடைய ப்ராடர் ஆஸ்பெக்டான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லேயும் நமக்கு வந்து வேர்ல்டு லெவலில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ரீஜன்ஸோ அந்த ரீஜன்ஸ் எதெல்லாம் இப்போது மெஜாரிட்டி ஆஃப் தி டீக்ரடேஷனுக்கு உட்பட்டிருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸான பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கேள்விகள் வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும், அதாவது இந்த ஒரு ஹாஃப் வரைக்கும் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்காலஜிக்கல் பேசிஸ்க்கான ஃபண்டமெண்டல்ஸு, அதோட ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீசிஸு, அந்த ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஸ்பீசிஸோட கன்சர்வேஷன் மெஷர்ஸாக என்னென்னலாம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஹாஃபும், தென் அதர் ஹாஃப் ஃபுல்லாக பொல்யூஷன், டீக்ரடேஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல், குளோபல் ஆஸ் வெல் ஆஸ் இந்தியன்
கவர்மெண்ட் லெட் இனிஷியேட்டிவ்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் இன்னொரு ஹாஃபாகவும் பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின் ஸ்பீசிஸ்க்கு அடுத்ததுக்கு மேஜராக வரது பார்த்தோம்னா நம்மளுக்கு பொல்யூஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான். அதுலேயும் நமக்கு ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன்ஸ், இப்படி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பொல்யூஷனோட ரிலேட் ஆகிருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்களும் இருக்குது. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அது ரிலேட்டடாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, குளோபல் லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி, அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் இப்போ என்டையராகவே பயோடைவர்சிட்டியுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான். நம்மளுடைய குளோபல் என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எவ்ரி இயர் நடந்துக்கிட்டே இருக்குது. சின்ஸ் 1900s நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? பட் லேட்டர் 1970s 80sலேருந்து தான் இது ப்ராமினெண்ட்டாக இவால்வ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி என்னென்ன மேஜரான கன்வென்ஷன்ஸ் இருக்குது, அந்த கன்வென்ஷன்ஸ் பைண்டிங்காக நான் பைண்டிங்காக யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அது ஒவ்வொரு கன்வென்ஷன்ஸும் ஒவ்வொரு அக்ரிமெண்ட்ஸும் ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸும் என்னென்ன அப்ஜெக்டிவோட ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இப்போ அந்த குளோபல் கன்வென்ஷன்ஸோட அலைன் ஆகக்கூடிய இந்தியாவுடைய கமிட்மெண்ட்ஸ் என்னென்ன, இந்தியா என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, இந்தியாவுடைய நியூ இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னு இந்தியா லெட் இனிஷியேட்டிவ்ஸும் நமக்கு கொஷின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? தென் இதற்கப்புறம் வந்து இப்போது இந்த குளோபல் கன்வென்ஷன்ஸோட அலைன் ஆகிருக்கக்கூடிய இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸும் இந்த பொல்யூஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரிசர்வேஷன்ஸ் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது தான் நம்ம வந்து என்ஜிடி, சிபிசிபி, இந்த மாதிரியான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரியான என்ன சொல்கிறது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அதனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றியும் கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ரைட்டா? தென் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே இன்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வரக்கூடிய நியூ ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸு, அதே மாதிரி நியூ டார்கெட்ஸு, நியூ மிஷன்ஸ், இது ரிலேட்டடாகவும் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் தி டாபிக்ஸாக சப் டாபிக்ஸாக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் வந்து கொஷின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, ஸ்பீசிஸும் அண்டு பொல்யூஷன்ஸ். இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இது இந்த ஹாஃப் ஒரு டெஸ்ட்டாகவும் இந்த ரிமைனிங் ஹாஃப் ஒரு டெஸ்ட்டாகவும் தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் இந்த ஈகாலஜி அண்ட் ஈகோ சிஸ்டம் அதை பற்றின பேசிக்ஸ் ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ் இந்த செஷன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு சப்டாபிக்லேயுமே இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு ரஷ் அப் பண்ணிவிடுவோம். தென் அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் வி வில் கம் பேக் டு தி கொஷின்ஸ் அகைன். ஓகேவா? ஸோ இப்போ 2015 கேட்ட இந்த கொஷின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டேர்ம் ஈகோசிஸ்டம்? ஈகோசிஸ்டம்னா என்னன்றதை சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்ட்ராக்டிங் வித் ஒன் அனதரா, அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸா, அல்லது த பார்ட் ஆஃப் தி எர்த் விச் இஸ் இன்ஹாபிட்டட் பை தி லிவிங் ஆர்கானிசம்ஸா, அ கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டுகெதர் வித் தி என்விரான்மெண்ட் இன் விச் தே லிவ்வா, ஓகேவா, அதுவா, அல்லது ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் அ ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவா. ஈகோசிஸ்டம்ன்றது ஸ்பெசிஃபிக்காக என்ன குறிக்கும் அப்படின்றத 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. தென் அதே கான்செப்ட்ஸில் நமக்கு கம்யூனிட்டி கேட்டிருந்தாங்களா, அந்த கம்யூனிட்டி அண்ட் பாப்புலேஷன்ஸோட டிஃப்ரென்சஸை CDS 2021 கேட்டிருக்காங்க. While studying the vegetation of an area, terms like population and community are often being used. Which one of the following statements best describes the population? Community population இருக்கு, அதில் பாப்புலேஷனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னன்றதை கேட்டிருக்காங்க. A group of organisms of one species living in the same area at the same time. A group of organisms of one species living in different areas during different seasons. A unit consisting of biotic and abiotic components. A group of organisms of more than one species living in the same area at the same time. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த 4ல் எது பாப்புலேஷன்ஸுக்கான எக்ஸாக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் இந்தியன் IAS எக்ஸாம்ஸ் UPSC 2025 கேட்டிருக்கக்கூடிய கொஷினை பார்ப்போம். த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆர் பயோடைவர்சிட்டி இன் தி ஹைரார்கி ஆஃப் ஈகோசிஸ்டம். ஓகேவா? ஸோ ஈவன் நம்மளுடைய வேர்ல்டே ஆஸ் அன் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு ப்ராப்பர் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரை எது இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? லேண்ட்ஸ்கேப் இருக்குது, பாப்புலேஷன் இருக்குது, ஸ்பீசிஸ் இருக்குது, கம்யூனிட்டி இருக்குது, ஜீன் இருக்குது. ஸோ பாப்புலேஷன் அண்ட் கம்யூனிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் ரிலேட்டடாகவே இது வரைக்கும் 4 கேள்விகள் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதனுடைய சீக்வன்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் எது கரெக்டான சீக்வன்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்றதே ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் அந்த ஈகோசிஸ்டம்ன்றது நமக்கு வந்து
எப்பயுமே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரே மாதிரியான ஈகோசிஸ்டமாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து இட் 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 எக்ஸ்பீரியன்சஸ் நியூமரஸ் எவல்யூஷன்ஸ். ஓகேவா? அந்த எவல்யூஷன்ஸை ஏற்படுத்தக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பீசிஸை நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த பர்டிகுலரான டெஃபினிஷனுக்கு உட்படக்கூடிய ப்ராப்பரான ஸ்பீசிஸ் எதுன்றதை கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி அஃபெக்ட்ஸ் ஈகோசிஸ்டம் டைனமிக்ஸ். ஓகேவா? ஸோ எது வந்து ஒரு 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 பெரிய லெவலில் ஈகோசிஸ்டத்தோட டைனமிக்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அம்ப்ரெல்லா ஸ்பீசிஸா, ஃப்ளாக்ஷிப் ஸ்பீசிஸா, ப்ரையாரிட்டி ஸ்பீசிஸா அல்லது கீஸ்டோன் ஸ்பீசிஸா அப்படின்ற மாதிரி ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது இப்போ ஈகோசிஸ்டம் அப்படின்றதும் அந்த ஈகோசிஸ்டத்துக்குள்ளார பாப்புலேஷன் கம்யூனிட்டின்றதை பற்றி பேசுகிற மாதிரி ஈகோட்டோன்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னன்னு சிம்பிளாக கேட்டிருக்காங்க CISF 2024. ஈகோட்டோன் இஸ் அ டைவர்சிஃபைடு ஈகோசிஸ்டமா, டிரான்சிஷனல் ஈகோசிஸ்டமா, டிரான்ஸ்பரண்ட் ஈகோசிஸ்டமா, ஸ்டாக்னேஷன் ஈகோசிஸ்டமா. ஓகேவா? ஸோ அப்போ ஈகோசிஸ்டத்துக்குள்ளார ஈகோட்டோனுன்ற கான்செப்டையும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதே கம்பைன்டு ஜியோ சயின்டிஸ்ட் எக்ஸாம் 2024லையும் அதே கான்செப்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. விச் ஒன் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஈகோட்டோன் இஸ் கரெக்ட்? அதே ஈகோட்டோன், இட் ரெப்ரசன்ட்ஸ் அ டிரான்சிஷனல் ரீஜன் பிட்வீன் டூ ஈகோசிஸ்டம்ஸ். இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ரீஜன் விச் இஸ் ஈக்கலாஜிக்கலி பர்ஃபெக்ட். It represents a region which is ecologically barren of organisms. It represents an ecosystems containing deep marine organisms. 4 different options கொடுத்துட்டு இதில் ஈகோட்டோன்னா எக்ஸாக்டாக என்ன பொருந்தும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அகெயின் அதே கம்யூனிட்டி பாப்புலேஷன் அதோட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய இன்னொரு கொஸ்டினும் 2013 யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஐ மீன் சிவில் சர்வீசஸில் கேட்டிருக்காங்க. Which one of the following terms describes not only the physical space occupied by an organisms but also its functional role in the community of organisms? ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பர்டிகுலரான ரீஜன் ஆக்குப்பை பண்ணுறதை மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய காம்போனண்ட்டாக எதை சொல்லுவோம்? ஈகோட்டோனா, ஈக்கலாஜிக்கல் நீஷா, ஹேபிட்டட்டா, ஹோம் ரேஞ்சா. ஓகேவா? ஸோ இப்படி 4 ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு அதில் இந்த பர்டிகுலர் டெஃபினிஷனுக்கான எக்ஸாக்ட் டேர்ம் எது, ரிலேட்டட் டேர்ம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனோட எக்ஸ்டென்ஷனாக பாருங்கள், CGS 2025 கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் அ ஸ்பீசிஸ் யூனிக் என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்? ஒவ்வொரு ஸ்பீசிஸோடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இட்ஸ் ரோல் அண்ட் பொசிஷன் இன் தி ஸ்பேஷியல் ஹேபிட்டட்ஸ். ஹேபிட்டட் அங்கே கொடுத்துருந்தாங்களா, ஹேபிட்டட் அட் அ கிவன் டைம். அதுக்கு பேர் வந்து ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலண்டா, நீஷ் ஓவர்லேப்பா, நீஷ் எக்ஸ்பேன்ஷனா, ஈக்கலாஜிக்கல் நீஷா. ஓகே, அப்போ ஈக்கலாஜிக்கல் நீஷ்ன்றதுக்குள்ளாரே மல்டிபிள் டைப்ஸ் இருக்குது. அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவைன்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. இதே கொஸ்டின் அப்படியே வேறு விதமாக எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு 2025 CGSல. வென் ரெண்டு ஸ்பீசிஸை கொடுத்துருக்காங்க. வென் பாரமீசியம் கார்டேட்டம் அண்ட் பாரமீசியம் ஆரேலியா are cultured together under ideal laboratory conditions, the population of Paramecium caudatum may gradually be completely disappeared. ஓகேவா? ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸையுமே ஒரே இடத்துல வந்து வளர்த்தோம்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து டேக் ஓவர் பண்ணிடுது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் லாஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் தட்? இந்த பிரின்சிபலையோ அல்லது இந்த லாவையோ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஆப்ஷன்ஸில் எதை எடுத்துக்கலாம் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டாக? நீஷ் எக்ஸ்பேன்ஷனா, நீஷ் ரீப்ளேஸ்மெண்ட்டா, காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலா, அடாப்டிவ் ரேடியேஷன். அப்போ இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸுக்குமான மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த கொஷின்ஸோடைய காம்பினேஷன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஈகோசிஸ்டம்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சப் காம்பனன்ட்ஸினுடைய மீனிங் என்ன, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸ் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய என்டையர் குளோபலில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஈகோசிஸ்டமோட அலைனாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோடைய ஹைராரிக்கல் ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸும் அது வந்து ஃப்ளோராவாக இருக்கலாம், ஃபானாவாக இருக்கலாம், ஃபானாக்குள்ளாரையே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ்குள்ளார வெவ்வேறு அனிமல் கிங்டம்ஸ்குள்ளார வரக்கூடியதாக இருக்கலாம். பட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் இஸ் யூனிக் இன் இட்ஸ் நேச்சர். ஓகேவா? அப்படி இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கிறத தான் நம்ம ஆர்கானிசம் சொல்லுவோம் அல்லது ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது ஆர்கானிசம்ஸ் ஆர் தி இண்டிவிஜுவல் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகேவா? இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதையும் ஒரு காம்பனண்ட், பிகாஸ் ஒவ்வொரு ஆர்கானிசமும் இந்த ஈகோசிஸ்டத்தில் ஹேஸ் இட்ஸ் ரோல் டு பிளே. ஓகேவா? ஸோ அதனோட எக்ஸிஸ்டன்ஸுக்கும் அதனோட ஃபங்க்ஷன்ஸுக்கும் அதனோட இன்டராக்ஷன்ஸ்
with other organisms க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு each and individual organisms ரிலேட்டடாகவும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டடி ஆஃப் தி ஃபார்ம், physiology, behavior, distribution and adaptation of organisms in relation to the environment. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கானிசத்தோடைய physiological ஸ்ட்ரக்சரையும் அதனுடைய பிஹேவியரையும் அதனுடைய ஈட்டிங் ஹேபிட்டையும் ஓகேவா அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் டிசைட் பண்ணுறது அது வாழக்கூடிய என்விரான்மெண்ட் தான். ஓகேவா? அப்போ என்விரான்மெண்ட்டுக்கும் ஸ்பீசிஸுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸை பற்றின டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. ஓகேவா? அதோடைய அடுத்த லெவலில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பாப்புலேஷன் சொல்லுவோம். பாப்புலேஷன்ன்றது என்னது? ஒரே ஸ்பீசிஸோடைய லார்ஜர் குரூப். ஓகேவா? ஹியூமன்ஸ் எல்லாருமே சேர்த்தா ஹியூமன்ஸ் ஆஸ் அ பாப்புலேஷன். ஓகேவா? டாக்ஸ் எல்லாமே சேர்த்தா டாக்ஸ் ஆஸ் அ பாப்புலேஷன். டைகர் தனியாக சேர்த்தோம்னா டைகர் ஆஸ் அ பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ ஒரே ஸ்பீசிஸோடைய லார்ஜர் குரூப்பிங் தான் நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் தட் லிவ் இன் அ டிஃபைன்ட் ஏரியா அண்ட் இன்டராக்ட் வித் ஈச் அதர். ஓகேவா? ஸோ ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் தி பாப்புலேஷன்ஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப். இன்ட்ரானா என்ன? உள்ளுக்குள்ளாரையே. ஓகேவா? ஒரே ஸ்பீசிஸுக்குள்ளார நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸோ இன்டராக்ஷன்ஸையோ நம்ம பாப்புலேஷனுக்குள்ளார நடக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸ் சொல்லுவோம். அப்போ பாப்புலேஷன்ஸ் ஆர் நத்திங் பட் அ குரூப் ஆஃப் சேம் ஸ்பீசிஸோடைய லார்ஜர் காம்பினேஷனை தான் நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனுடைய அடுத்த லெவலில் தான் நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்போ கம்யூனிட்டின்றது என்னது? டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோடைய டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் எல்லாமே ஒரே ரீஜியன்ஸில் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அதுதான் கம்யூனிட்டி. ஓகேவா? A group of organisms consist of number of different species that live in an area and interact with each other. அப்போ இங்கே பாப்புலேஷன்ஸுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸை இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதே டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் அல்லது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸு வித்தின் அ கம்யூனிட்டிக்குள்ளார நடக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸை இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்க்கு நடுவில் ஸ்டடி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பேசினது எல்லாமே ஆர்கானிசம் சென்ட்ரிக்காக பேசியிருக்கோம். இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டின்ட்டு. இந்த ஆர்கானிசமும் அது வாழக்கூடிய ஏபயாட்டிக் காம்பனன்ட்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸும் இன்டர் லிங்கிங் தான் ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஈகோசிஸ்டம்ன்றது என்னது? கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் and their physical environment interacting as an ecological unit. Interaction between community of organisms and the physical space they have been occupied. Physical space environment and the environmentக்கும் ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் இது எல்லாமே ஸ்பீசிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ். இது ஏபயாட்டிக்கும் பயாட்டிக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ், அதை தான் ஈகோசிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டடி ஆஃப் தி கம்யூனிட்டி இன் ரிலேஷன் டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம், நியூட்ரியன் சைக்கிளிங், கிளைமேட்டு, எனர்ஜி ஃப்ளோ as well as எக்ஸெட்ரா. ஈகோசிஸ்டம் இஸ் அ ப்ராடர் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அங்கே ஒவ்வொரு ஸ்பீசிஸு வாழ்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸையும் ரிசோர்ஸஸையும் என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அந்த என்விரான்மெண்ட் ஃபர்தராக சஸ்டெயின் ஆகிறதுக்கும் அது திரும்ப ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கும் ஸ்பீசிஸ் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்பர் பேலன்ஸு எப்படி அந்த ஈகோசிஸ்டமை ஸ்டேபிளாகவும் சஸ்டைனபிளாகவும் வச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? இந்த ஈகோசிஸ்டத்துடைய இன்னொரு ஒரு லார்ஜர் ப்ராடர் ஏரியா தான் நம்ம பயோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ட்ரீயவே நம்ம ஈகோசிஸ்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஓஷனையுமே நம்ம ஈகோசிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ சிமிலர் ஃபிசியோகிராஃபிக் கண்டிஷன்ஸை, அதாவது நம்ம கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பார்த்துருந்தோம். அந்த மாதிரி இப்போ துந்த்ரா வெஜிடேஷன், சவானா வெஜிடேஷன், ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்ஸ்ன்ற மாதிரி ஒரு சிமிலர் வெஜிடேஷன் டைப்பை லார்ஜர் ஏரியாவுக்கு கன்சிடரபிளாக வச்சுருந்து அதுக்கு ஈக்குவலண்டான கிளைமட்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸோடு அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் இன்டர் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஸ்பீசிஸ் அண்ட் என்விரான்மெண்ட் தான் நம்ம பயோம்னு சொல்லுவோம். அப்போ ஈகோசிஸ்டத்தோட இன்னும் கொஞ்சம் ப்ராடராக நம்ம பயோம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பயோம், அதாவது a large community unit characterized by a major vegetation type and associated fauna found in the specific climatic region. In the specific climatic region, tundra biome, rainforest biome அப்படின்னு. ஓகேவா? ஸோ பயோம்ஸ் ரெஃபர் பேசிக்கலி டு டெரஸ்ட்ரியல் ஏரியாஸ். ஜெனரலாக டெரஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் தான் நம்ம பயோம்ஸ்ன்னு சொல்லுவோம். The aquatic systems like seas, rivers, etc. are also divided into distinct life zones on the basis of their salinity. ஓகேவா? இந்த
இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய எர்த்தில் எங்கெங்கெல்லாம் லிவிங் பீயிங்ஸோடைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படின்றது என்னது? பயோஸ்பியர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர். இந்த மூணுடைய காம்பினேஷன்லையுமே இந்த மூணுடைய இன்டர்லிங்கேஜஸ்ல எங்கெங்கெல்லாம் பயாலாஜிக்கல் பீயிங்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம பயோஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் ப்ராப்பர் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் குளோபல் ஈகோசிஸ்டம். ஓகேவா? ஸோ அந்த குளோபல் ஈகோசிஸ்டத்தை நம்ம லார்ஜர் ஸ்கேலில் பயோஸ்பியர்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாத்த பற்றியும் படிக்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் ஈகாலஜி. ஈகாலஜி நாட் ஓன்லி டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் with their environment, but also with the study of populations, communities, ecosystems, biomes and biosphere as a whole. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராப்பர் இன்டர் ரிலேஷன்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய லார்ஜர் லெவல் ஸ்டடியை தான் நம்ம ஈகாலஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதுல நம்ம என்னன்னு பார்த்தோம், ஹேபிட்டட் அண்ட் ஹோம் ரேஞ்சுன்றது ரெண்டு விஷயத்துல கொடுத்துருந்தாங்களா. ஸோ ஒவ்வொரு ரீஜனையுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். பட் அந்த ஸ்பீசிஸ்குள்ளாரே ஹைராரிக்கல் ஆர்டர் இருக்கும். அந்த ஹைராரிக்கல் ஆர்டர் தான் ப்ரொடியூசர்ஸா, கன்சியூமர்ஸா, டெர்ஷரி ஸ்பீசிஸா, கார்னிவோர்ஸ், அதுதான் அப்பெக்ஸ் ஸ்பீசிஸா அப்படின்றது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸும் வாழ்றதுக்குன்னு ஒரு வாழ்விடம் வேணும்ல, அந்த வாழ்விடத்தை தான் நம்ம ஹேபிட்டட்னு சொல்றோம். அப்போ ஹேபிட்டட்ன்றது என்னது? அது ஒரு வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு லார்ஜர் ரீஜன்ஸ் தான் நம்ம ஹேபிட்டட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹேபிட்டட் இஸ் தி physical environment in which an organism lives. Okay va? So each organism has a particular requirements for its survival and lives where the environment provides those needs. Okay va? இப்போ இது வந்து habitat is a broader term. Okay va? So broader ஆன term. அந்த habitatன்றதுக்குள்ளார அது ஒரே இடத்துல வாழ போறது கிடையாதுல்ல. அதனுடைய வாழ்க்கை சீசனலுக்கு தகுந்த மாதிரி ரிசோர்சஸ் வேரி ஆகும், தண்ணியோட அவைலபிலிட்டி வேரியா இருக்கும், பிரிடேட்டர்ஸ் மாதிரியான ஸ்பீசிஸ் எல்லாமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் வேட்டையாட வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த ஸ்பீசிஸோட டெய்லி ஆக்டிவிட்டியுமே ஒரே இடத்துல கான்ஸ்டன்டா இருக்காது. இட் நீட்ஸ் டு மைக்ரேட் ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர் ரீஜன். அதனுடைய வாழ்விடத்துக்குள்ளாரியே அதனோட வீட்டுல இருந்து அது எவ்வளவு தூரம் வரைக்கும் அதனுடைய தேவைக்காக அது எக்ஸ்பேண்ட் ஆகி போகுது, அதுதான் ஹோம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன் தி கோர்ஸ் ஆஃப் இட்ஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அனிமல் டிராவல்ஸ் த்ரூ ஃபெமிலியர் பிளேசஸ் டு அப்டைன் ஃபுட், ஷெல்டர், ஃபைண்டிங் மேட்ஸ். The actual physical area covered in course of these regular movements in the animals are called as home range ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அது தனியாக, இப்போ ஒரு ப்ரெடேட்டர் ஸ்பீசிஸாக இருந்தால் லைனாக இருந்தால் டென்னில் இருக்கும், சின்ன சின்ன மாதிரியான ஸ்பீசிஸாக இருந்தால் நெஸ்ட் அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீசிஸு அதனோட டெரிட்டரியை மார்க் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த டெரிட்டரிக்குள்ளார தான் அது வந்து அந்த டெரிட்டரின்றது என்னது? அதனுடைய ரீஜன்ஸோடைய கண்ட்ரோல்குள்ளார வச்சிருக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த ரீஜன்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் டெரிட்டரியும் தாண்டி போய் எடுத்துட்டு வர வேண்டிய தேவைகள் இருக்கும். ஸோ அப்போ அதை எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹோம் ரேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸோடைய டெரிட்டரிஸ் மோஸ்ட்லி ஓவர்லேப் ஆகாது. ஏன்னா இந்த டெரிட்டரி தாண்டி இந்த ஸ்பீசிஸ் உள்ள வர முடியாது, இது அதனுடைய டாமினன்ட் டெரிட்டரிஸாக இருக்கும். பட் அதனுடைய மைக்ரேஷன்ஸும் அதனோட ரேஞ்சஸும் ஓவர்லேப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. So home ranges can overlap, but mostly territories does not overlap, and within the territory every species has its own space to dwell upon. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்த லார்ஜர் விஷயத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹேபிட்டட்னு சொல்லுவோம். ஹேபிட்டட். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அந்த ஸ்பீசிஸோடைய நேச்சருக்கு தகுந்த மாதிரியும் அது வாழக்கூடிய ரீஜன்ஸ் பயோமுக்கு தகுந்த மாதிரியும் ஹேபிட்டட் வில் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட். ஓகேவா? ஸோ ஹேபிட்டட்னா என்ன? அந்த ஹேபிட்டட்டை தாண்டி அதனுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போய் அதனுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்குதோ அதை தான் ஹோம் ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் இப்போ ஃபங்க்ஷனல் ரோல் நம்ம சொன்னோமா, ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஒவ்வொரு ஈகோ சிஸ்டத்துலையுமே இட் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் யூனிக் ரோல். ஓகேவா? அந்த யூனிக் ரோலை அடிப்படையாக வச்சு அது எந்த விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகணும்,
அதனோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு எப்படி ஈகோசிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது, அந்த ஈகோசிஸ்டத்தை எப்படி இந்த ஸ்பீசிஸ் சஸ்டைனபிளாக வச்சிருக்குன்ற அந்த ஃபங்க்ஷனல் ரோல் அண்ட் பொசிஷன் ஆஃப் அ ஸ்பீசிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்கலாஜிக்கல் நீஷ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன் நேச்சர் மெனி ஸ்பீசிஸ் ஆக்குபை தி சேம் ஹேபிட்டட். ஒரே ஹேபிட்டட்ல நிறைய வித்தியாசமான ஸ்பீசிஸஸ் இருக்கலாம், பட் தே பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். The ecological niche is the functional role and the position of a species in an ecosystem. Ecosystem naale interaction between living beings as well as non-living things என்ற abiotic and biotic component குள்ள இருக்கக்கூடிய interactions தான் நம்ம ecosystem சொல்லியிருக்கோம். அதில் ஒவ்வொரு பயாட்டிக் காம்போனண்ட்டும் யூனிக்கான டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் ஏபயாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது தான் நம்ம ஈக்கலாஜிக்கல் நீஷ்னு சொல்கிறோம். ஸோ வாட் இட் ஈட்ஸ், வேர் இட் லிவ்ஸ், when it is active and how it interacts, அந்த பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ட்ரீ ஆஸ் அ இண்டிவிஜுவல், ஒரு ட்ரீயவே ஒரு ஹேபிட்டட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரீ இஸ் இட் செல்ஃப் கேன் ஆக்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஈகோசிஸ்டம். ஒரு ட்ரீயவே நம்ம ஹேபிட்டட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரீயை நம்பி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேரட்டு, ஹனி பீஸ், ஸ்குவிரல்ஸ்ன்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குப்பையிங் தி சேம் ஹேபிட்டட். பட் இந்த ஹேபிட்டட்டை இந்த ஸ்பீசிஸ் பயன்படுத்துறதுக்கும் இந்த ஸ்பீசிஸ் இந்த ஹேபிட்டட்ல எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் ரோல்ன்றது டிஃபரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்குரில் எடுத்துக்கிட்டோம்னா தி ஸ்குரில் இஸ் ஹெல்ப்ஸ் இன் தி ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து வரக்கூடிய பழங்கள்ல இருக்கக்கூடிய சீட்ஸை எடுத்துட்டு அது ஃபர்தராக இன்னொரு இடத்துல இந்த மரத்தை உருவாக வைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸோடைய ரோலை ஸ்குவிரல்ஸ் பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாலினேஷன் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஹனிபி பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ பாலினேஷன்ன்றது என்னது, ஒரு ஸ்பீசிஸோடைய அந்த போலன் செக்டார்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக காப்புலேஷன் மூலியமா நமக்கு வந்து ஃப்ளவரிங் பட்ஸு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய நெக்டார்ஸில் இருக்கக்கூடிய ஹனீஸையும் இது எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஹனிபீஸோடைய ரோல் ஆஸ் அ பாலினேட்டர் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட்டுன்றது வேற ரோலை ப்ளே பண்ணும். ஸோ இதே பாலினேஷன் ஆக்டிவிட்டீஸை பேரண்ட்ஸும் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை தாண்டி பேரண்ட்ஸ் வந்து இந்த இதில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய நெஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கிறதுக்கோ அது ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்கோ ஸோ அதனுடைய யங்கர் ஒன்ஸை வந்து சேஃபரான பிளேஸில் வளர்க்குறதுக்கோ இந்த ட்ரீயை யூஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அ ஸ்பீசிஸ் பை தி பேரட்ன்றது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸோடைய ஃபங்க்ஷனல் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹேபிட்டட்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரே நாளில் நடக்காது, அது இட் இஸ் அன் எவல்யூஷனரி ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து பின்னாடி ஈக்கலாஜிக்கல் சக்சஷன்ன்ற கான்செப்டில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஹேபிட்டட் எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் மே ஓவர்லேப் ஈச் அதர். இப்போ பாலினேஷன் அப்படின்றது இது ரெண்டுமே பண்ணும், பட் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸோடைய என்டையர் ஃபங்க்ஷனல் ரோல் அண்ட் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸையும் இன்னொரு ஸ்பீசிஸோடைய என்டையர் ஃபங்க்ஷனல் ரோல் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ப்ளீட்லி சிமிலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஈக்கலாஜிக்கல் நீஷ்ன்றது யூனிக்காகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்குன்றதை டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ நோ டூ ஸ்பீசிஸ் இன் அ ஹேபிட்டட் கேன் ஹேவ் தி சேம் நீஷ். ஓகேவா? ஸோ அப்போ ஈக்கலாஜிக்கல் நீஷ் ஈகோசிஸ்டத்துக்குள்ளார ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசத்தோடைய யூனிக் ஃபங்க்ஷனல் ரோலை தான் நம்ம ஈக்கலாஜிக்கல் நீஷ்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஈக்கலாஜிக்கல் நீஷனுடைய ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன்ஸாக நிறைய சப்டைப்ஸ் இருந்தது இல்லை நம்மளுடைய கேள்விகளில், அதனுடைய மீனிங்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நீஷ்ன்றதே ஃபர்தராக பேசிக்காக ஃபண்டமெண்டல் நீஷ் ஆஸ் வெல் அஸ் ரியலைஸ்டு நீஷ்ன்ற மாதிரி ஒரு தியரட்டிக்கல் கான்செப்டும் ஒரு ரியலிஸ்டிக்கான ப்ராக்டிக்கலான லைவ் கான்செப்டையும் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது ஃபண்டமெண்டல் நீஷ்ன்றது என்னதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசத்தோடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ரேஞ்ச் ஆஃப் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் ஸ்பீசிஸ் கேன் யூஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பீசிஸ் வாழணும்னா அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டு, அதர் ரிசோர்ஸஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டத்தை அது வந்து கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. எவ்வளோக்கு அதனுடைய பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை தான் ஃபண்டமெண்டல் நீஷ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட் இன் ரியாலிட்டி ஒரு ஈகோசிஸ்டத்தில் ஒரு ஸ்பீசிஸ் மட்டுமே வாழ முடியாது. ஓகேவா? மல்டிபிள் ஸ்பீசிஸோட எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஒரு ஈகோசிஸ்டத்தை சர்வை பண்ண வச்சுட்டு இருக்கோம். அப்போ மல்டிபிள் ஸ்பீசிஸு
அதே சமயத்தில் ஒரு ஸ்பீசிஸ் ஒரு பாப்புலேஷன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சேம் ஸ்பீசிஸு. ஸோ இதெல்லாத்தோடைய இன்டராக்ஷன்ஸ் என்ன பண்ணோம்னா அந்த ஒரிஜினல் பொட்டன்ஷியல் ரேஞ்சை இன்னும் மினிமைஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம், ரியலைஸ்டு நிஷ், ஆக்சுவல் ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் யூஸ்டு பை அ ஸ்பீசிஸ் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ஓஷன் ஆஸ் அ ஈகோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஒரு பெரிய ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஃபிஷ் வந்து வாழ்றதுக்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜனோட ரேஞ்ச் இது வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இது வாழக்கூடிய ஒரு ஐடியல் டெம்பரேச்சருடைய ரேஞ்ச் இது வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ ரிசோர்சஸ் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் அவைலபிள் ஃபார் தி ஸ்பீசிஸ் இஸ் எனார்மஸ். ஓகேவா? இந்த இது எவ்வளோ தூரம் வரைக்கும் இதனுடைய பொட்டன்ஷியல் அடிப்படையாக வச்சு இது யூட்டிலைஸ் பண்ணிக்குதோ அதை பொறுத்து இதனுடைய ஃபண்டமெண்டல் நீட்ஸ் டிசைட் பண்ணப்படும். பட் இன் ரியாலிட்டி பார்த்தோம்னா இதனுடைய என்டையர் பொட்டன்ஷியலுமே இதனால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா த சேம் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் பீன் யூஸ்டு பை அதர் லிவிங் பீயிங்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஈவன் தோ இந்த டிசால்வ்ட் ஆக்சிஜனுடைய ரேஞ்ச் லார்ஜராக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்குள்ளார இந்த ஸ்பீசிஸ் போனுச்சுன்னா இந்த இடத்துல இது இன்னொரு பிரெடேட்டர் ஸ்பீசிஸால கொல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சுன்னா இந்த ரீஜியன் அப்படின்றது இதனுடைய இது கண்டினியூஸாக வாழ்றதுக்கு சேஃப் இல்லாத ஒரு ரீஜனாக மாறும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுன்றது இன்னும் லார்ஜராக போக இந்த அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் அல்லது பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஃபுட் அதிகமாக இருந்தாலும் அந்த ஃபுட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பீசிஸ் வருமா, நிறைய ஸ்பீசிஸ்குள்ளார அது கம்பீட் பண்ண வேண்டியதாக வருமா. அப்போ அங்கே காம்படிஷன் லிமிட்ஸ் தி ரேஞ்ச் ஆஃப் இட்ஸ் ரிசோர்சஸ். predation limits the range of this resources. அப்போ ஒரிஜினலாக பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக இன் ரியாலிட்டி இதனுடைய பொட்டன்ஷியல் ரேஞ்சுன்றது இவ்வளோ தூரம் சுருக்கப்பட்டுரும். இதை தான் நம்ம ரியலைஸ்டு நீஷ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபண்டமெண்டல் நீஷுக்கும் ரியலைஸ்டு நீஷுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து இந்த ஒரு ஸ்பீசிஸோடைய மேக்ஸிமம் ரேஞ்சை வச்சு தானே பேசுகிறோம். அதனால் இங்கே காம்படிஷன்ன்ற கான்செப்டே இருக்காது. வேறஸ் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸ் வில் பி தேர். ஓகேவா? ஸோ அந்த இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸ்னுடைய ஃபர்தர் சப்டைப்ஸை தான் காம்படிஷன், ப்ரிடேஷன், பாராசைட்டிசம்ஸ்ன்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சொல்லுவோம். இங்கே காம்படிஷன்ன்ற கான்செப்டும் அல்லது இது வந்து ஒரு தியரட்டிக்கல் கான்செப்டாக இருக்கிறதுனால இது தியரட்டிக்கல் அண்டு மேக்ஸிமம் அதனுடைய பொட்டன்ஷியலை பற்றி ரியலைஸ் பண்ணிக்கக்கூடிய கான்செப்டாக இருக்கிறதுனால இங்கே எந்த விதமான இன்டராக்ஷன்ஸுமே நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். பட் ஒவ்வொரு ஸ்பீசிஸோடைய ரியலைஸ்டு ரேஞ்சு, அதனோட பொட்டன்ஷியலு, அதனுடைய ரிஸ்க்கு, அதனுடைய லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு ரியலைஸ்டு நீஷ் தான் ஒரு ப்ராக்டிக்கல் அண்டு ஆக்சுவல் ரியாலிட்டியை சொல்கிறதா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரிசோர்ஸஸோடைய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. பட் அந்த பொட்டன்ஷியலை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்றது எதை பொறுத்து டிசைட் ஆகும்னா கெப்பாசிட்டி ஆஃப் தி ஆர்கானிசத்தை பொறுத்து, ஃபிசியலாஜிக்கல் டாலரன்ஸ் ஆஃப் தி ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸால் எவ்வளோ தூரம் வரைக்கும் டெம்பரேச்சரை ஹோல்ட் பண்ண முடியும், அந்த ஸ்பீசிஸால் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் வரைக்கும் போக முடியுதுன்ற அந்த ஃபிசியலாஜிக்கல் கெப்பாசிட்டி அண்டு பொட்டன்ஷியல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டிசைட்ஸ் தி ரேஞ்ச். வேற இங்கே எடுத்துக்கிட்டோம்னா அதே ரிசோர்ஸஸை காம்படிஷன், அது ப்ரிடேட்டராக இருக்கா அல்லது பாரசைட்டாக இருக்கா அல்லது கொல்லப்படக்கூடிய ஆர்கானிசமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பொறுத்து அதனுடைய பொட்டன்ஷியல் அல்லது ரேஞ்சுன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படும். ஸோ அப்போ இது வந்து ஒரு தியரட்டிக்கலாக லேபில் க்ரோன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸ்பீசிஸ் க்ரோன் அலோன் இன் அ லெபார்டரி ஆக்குபைஸ் அ வைட் ஹேபிட்டட் ரேஞ்ச். ஏன்னா இது ஒரு லேபில் வாழக்கூடிய ஸ்பீசிஸ்க்கு எந்த விதமான காம்படிஷனும் இருக்கும். பட் ஒரு ரியலான ஈகோ சிஸ்டத்தில் வாழக்கூடிய ஸ்பீசிஸ்க்கு ரெஸ்ட்ரிக்டட் டு லிமிட்டட் ஹேபிட்டட் டியூ டு காம்படிட்டர்ஸ். அதனோட ஹேபிட்டட் நம்ம பார்த்தோம்ல, ஹேபிட்டட்ன்றது அதனுடைய ரியலைஸ்டு நீஷை ஃபங்க்ஷனலாக பண்ணக்கூடிய வகையில் எவ்வளோ தூரம் வரைக்கும் அதனுடைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்கான ஸ்கோப் இருக்கோ அதெல்லாத்தையுமே அதனுடைய ஹேபிட்டட்னுடைய ஆம்பிட்டுக்குள்ளார நம்ம கொண்டு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் பேஸ், ஃபண்டமெண்டல் நீஷ் அண்டு ரியலைஸ்டு நீஷ். இப்போது இதில் காம்படிஷனும் நடக்கலாம், அந்த காம்படிஷனை அவாய்ட் பண்ணவும் செய்யலாம். அதெல்லாத்தையும் பொறுத்து இந்த நீஷு எக்ஸ்பான்ஷன், நீஷ் ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற கான்செப்ட் மாறிக்கிட்டே இருக்குமா, அதை எப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நீஷ் ஓவர்லேப் அந்த பேரே சொல்லுது, ரெண்டு இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட்டான ஆர்கானிசத்தோடைய ஃபங்க்ஷனல் ரோலும் ஒன்னோட ஒன்று இன்டர் மிங்கிள் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தான் நீஷ் ஓவர்லேப்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இட் அக்கர்ஸ் வென் டூ ஸ்பீசிஸ் யூசஸ் தி சேம் ரிசோர்சஸ் ஆர் பெர்ஃபார்ம் சிமிலர் ரோல்ஸ் இன் அன் ஈகோசிஸ்டம். ஓகேவா? நம்ம என்னன்னு பார்த்தோம்னா
no two species can have a same niche in a habitat ன்னு பார்த்தோம். பட் அது வந்து ஓவர் த பீரியட்ல டிசைட் ஆகி ஒரு லார்ஜர் ஒரு ஸ்டேபிள் ஈகோசிஸ்டத்தில் தான் அது ஃபைனல் ஸ்டேஜஸாக பண்ணும். பட் அதுக்கு எந்த ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸை டேக் ஓவர் பண்ணுமோ இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்பீசிஸ் வந்து டாமினண்ட்டாக வருதோ அந்த ஸ்பீசிஸ் எக்ஸிஸ்டன்ட் ஆகிடும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். ஓகேவா, இது அங்கேயே வாழும், இன்னொன்று எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். அப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நீஷ் ஓவர்லேப்புன்ற கான்செப்ட்ஸுக்கு வழியே இல்லாமல் போயிடும். ஓகேவா, உங்களோட எக்ஸாமில் கேட்டிருந்த 2 டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ், ஓகேவா, பாரமேஷியம் ஆரேலியா அப்படின்ற ஸ்பீசிஸும் பாரமேஷியம் கார்டேட்டம்ன்ற ஸ்பீசிஸும் சிமிலரான ஃபுட் ரிசோர்ஸஸை தான் எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஓகேவா, அப்போது இதனுடைய ஃபங்க்ஷனல் ரோலும் இதனுடைய ஃபுட் ரிசோர்ஸஸும் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸை தான் நம்ம நீஷ் ஓவர்லேப்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குதுன்னா அந்த ஸ்பீசிஸ்க்கு நடுவில் இன்டராக்ஷன்ஸ்ன்றது இன்னெவிட்டபிளாக அந்த இன்டராக்ஷன்ஸை தான் நம்ம காம்படிட்டிவ் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் சொல்லுவோம். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன்ன்றது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எங்கே மட்டும்தான் நடக்கும்? கம்யூனிட்டியில் மட்டும்தானே நடக்கும். அதை தானே நம்ம பார்த்தோம், கம்யூனிட்டியில் மட்டும்தான் நடக்கும். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் இஸ் காம்படிஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஃபார் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் சச் அஸ் ஃபுட், ஸ்பேஸ் அண்ட் லைட். ஓகேவா, ஸோ ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த ரிசோர்ஸஸும் எனார்மஸாக இருக்குது, ஸ்பீசிஸும் கம்மியாக தான் இருக்குதுன்னா அங்கே காம்படிஷனுக்கு பிரச்சனையே இருக்காது. பட் ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்க போகும்போது யார் அந்த ரிசோர்ஸஸை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அந்த காம்படிஷனை தான் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா, சவானா மாதிரியான கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மல்டிபிள் ஹெர்பிவோர்ஸ் இருக்கும். அப்போது ஒரே கிராஸஸை, ஒரே ரீஜன் ஆஃப் கிராஸஸை இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை எப்படி ஒரு ஸ்பீசிஸோடைய நீடுக்கும் இன்னொரு ஸ்பீசிஸ் நீடுக்கும் எதனுடைய பொட்டன்ஷியல் அல்லது எதனுடைய கெப்பாசிட்டி டிசைட் பண்ணுன்றதை பொறுத்து அந்த காம்படிஷன் அமையும். ஓகேவா, ஸோ கிரேசிங் அனிமல்ஸ் கம்பீட்டிங் ஃபார் கிராஸஸ் இன் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். அப்போ இந்த காம்படிஷன் அப்படின்றது இன்னெவிட்டபிளாக நடக்க போகும்போது ஒன்று வந்து இன்னொன்று கம்ப்ளீட்டாக டாமினண்ட்டாக வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்பீசிஸு இன்னொரு ஸ்பீசிஸை கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணக்கூடிய விஷயத்தை தான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அதை வந்து காஸ் லான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படி 2 ஸ்பீசிஸ், 2 ஸ்பீசிஸ் கம்பீட்டிங் ஃபார் ஐடென்டிக்கல் ரிசோர்ஸஸ் cannot coexist indefinitely. ஓகேவா, கோஎக்ஸிஸ்டாக இருக்கலாம், பட் இன்டெஃபினிட்டாக இருக்கவே முடியாது. கோஎக்ஸிஸ்டண்டாக இருக்கிறத தான் நீஷ் ஓவர்லேப்னு சொல்கிறோம். பட் அது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்க முடியாது. பிகாஸ் ஒன் ஸ்பீசிஸ் கேன் ரீப்ளேஸ் தி அனதர் ஸ்பீசிஸ். ஓகேவா, ஒன் வில் ஈவென்ச்சுவலி எலிமினேட் தி அதர். இப்போ இங்கே சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான் இந்த 2 ஸ்பீசிஸை எடுத்துக்க போகும்போது, நீஷ் ஓவர்லேப் நடக்க போகும்போது காம்படிஷனோட ரிசல்டண்ட்டாக பாரமேஷியம் ஆரேலியா கம்ப்ளீட்லி எலிமினேட்டிங் தி பாரமேஷியம் கார்டேட்டம் இன் அ மிக்சட் கல்ச்சர். ஓகேவா, ஸோ அப்போ one is eliminating the other at the end is இந்த கான்செப்ட் பேசுறது தான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஓகேவா, இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த காம்படிஷன் ஹெவியாக நடந்து ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ் எலிமினேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ அந்த அவசியம் இல்லாததப்போ அந்த ரிசோர்ஸஸை ரெண்டுமே தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம், அந்த பார்ட்டிஷனிங் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, நீஷ் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஸ்பீசிஸ் அவாய்டு காம்படிஷன் அண்ட் கோ எக்ஸிஸ்ட் பை யூசிங் ரிசோர்ஸஸ் டிஃப்ரெண்ட்லி இன் ஸ்பேஸ், டைம் ஆர் மேனர். இப்போ சில ஸ்பீசிஸை நம்ம நக்டூர்னல் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம், நைட் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கும். சில ஸ்பீசிஸை டயோர்னல் ஸ்பீசிஸ் சொல்லுவோம், டே மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கும். அப்போ டைமை பொறுத்து இந்த ரிசோர்ஸஸை நான் நைட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ பகலில் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. அல்லது இந்த ரீஜனில் இருக்கிறத மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ அந்த ரீஜனில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோ. அப்படி ஓவர் த பீரியட் ஆஃப் எவல்யூஷனில் காம்படிஷன் ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸனை எக்ஸ்க்ளூட் பண்ணாமல் மேனேஜ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணிக்கிறத தான் நீஷ் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் பேர்ட் ஸ்பீசிஸ் ஃபீடிங் அட் தி டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் ஆஃப் தி சேம் ட்ரீ. ஒரு ட்ரீயில் உள்ள ஃபுட்டையே வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸு வெவ்வேறு ரீஜனில் இருக்கிறத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அங்கே இன்னொன்று எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய தேவையே வராதுல்ல. ஸோ அந்த கான்செப்ட் ஈகோசிஸ்டத்தில் நடக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் வந்து சேம் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸை வந்து லாங்கர் பீரியடுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்குள்ளார
some kind of physiological modifications நடக்கணும்ல, அந்த physiological modifications தான் நம்ம என்னன்னு சொல்றோம், character displacement ன்னு சொல்றாங்க. ஓகேவா? So an evolutionary change in the traits of species that reduces niche overlap and competition. niche overlap and competition வந்து ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸை எக்ஸ்க்ளூட் பண்ற தேவையை குறைக்கணும்னா ஒன்று பார்ட்டிஷனிங் பண்ணணும். அப்படி பார்ட்டிஷனிங் பண்ணலைன்னா இன்னொரு சைடு தனக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில் தன்னுடைய ஃபிசியலாஜிக்கல் ட்ரைட்ஸையை இவால்வ் பண்ணிக்கிறது. சில டைம் டயூர்னலாக இருக்கிற ஸ்பீசிஸ் நாக்டூர்னலாக மாறும். தன்னுடைய பீக்ஸு, தன்னுடைய லெக்ஸு, இந்த மாதிரி தன்னோட ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அந்த ஃபுட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற வகையில் ஃபிசியலாஜிக்கலி மாடிஃபை பண்ணிக்கிறத தான் கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் பேர்ட் ஸ்பீசிஸ் இவால்விங் டிஃப்ரெண்ட் பீக் சைசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபுட் சோர்சஸ். ஓகேவா? ஸோ சேம் ஸ்பீசிஸ்லேருந்து தான் வந்திருக்கும். பட் அது சாப்பிடக்கூடிய வெவ்வேறு விதமான ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி அதனோட பீக் சைசஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி அந்த காம்படிஷனையும் எக்ஸ்க்ளூஷனையும் அவாய்ட் பண்ண ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் அதுக்குள்ளார நடக்கும், பார்ட்டிஷனிங் பிளானிங் அதுக்குள்ளார நடக்கும். ஸோ அப்படி இருக்க போகும்போது வித்தவுட் காம்படிஷன் ஒவ்வொரு ஆர்கனிசத்தோடைய நீஷும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுதான் நீஷ் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. A species broadens the resources used when competition is reduced or absent. A species feeding on more food types after removal of competing species. ஓகேவா? அந்த நீஷ் எக்ஸ்பான்ஷன் வந்து காம்படிஷனோட ரிசல்டண்டா எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறமும் நடக்கலாம், அல்லது ப்ராப்பர் எவல்யூஷன் மூலியமா பிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் மூலியமா அதனுடைய நீஷ் எக்ஸ்பான்ஷனும் நடக்கலாம், அல்லது கிளியர் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அடிப்படையாக வச்சும் நீஷ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த நீஷ் எக்ஸ்பேன்ஷன்ன்றது ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் அ ஸ்பீசிஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் டு அ நியூ டெரிட்டரி ஆர் நியூ ஃபார்ம் ஆர் நியூ மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் டு ஈச் அதர் தான். ஓகேவா? அப்போ இதில் இந்த கேரக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஆப்ஷன் அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லியிருந்தாங்களா, இந்த அடாப்டிவ் ரேடியேஷன்ன்ற கான்செப்ட் என்னது, எவல்யூஷன் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ் ஃப்ரம் அ காமன் ஆன்செஸ்டர் each adapted to different ecological niche. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டார்வினோடைய எவல்யூஷனரி தியரியில் அவர் அந்த நேச்சுரல் செலெக்ஷன்ன்ற ப்ராசஸ் கீழே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பார். அது பேர் தான் டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் இவால்விங் டிஃப்ரெண்ட் பீக்ஸ் இன் தி கேலபோகோஸ் ஐலண்ட்ஸ். ஓகேவா? நம்மளோட பசிபிக் ஓஷன்ஸில், அதாவது டுவோர்ட்ஸ் வெஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஈக்குவடாருக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறது தான் கேலபோகோஸ் ஐலண்ட். அங்கே தான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸோடைய எவல்யூஷனரி ஆஸ்பெக்ட்ஸை டார்வின்ஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருந்தார். ஓகேவா? ஸோ அவர் கொடுத்துருக்கக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. இந்த அடாப்டிவ் ரேடியேஷன்ன்றது என்னது, இந்த ஃபின்ச்ன்ற ஒரு பேர்டு வந்து பார்த்தோம்னா காமன் ஆன்செஸ்டர்கிட்ட இருந்து தான் வந்திருந்தது. ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் ஒரு ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் சாப்பிடக்கூடிய வகையில் அது தன்னுடைய பீக் சைஸஸையும் பீக் ஷேப்ஸையும் வந்து வெவ்வேறு வகையில் எவல்யூஷனரி மாற்றிக்கிச்சு. ஓகேவா? இந்த சீட்ஸை சாப்பிடக்கூடிய வகையில் லார்ஜ் கிரவுண்ட் ஃபிஷ் ஒரு பெரிய பீக்ஸை டெவலப் பண்ணுச்சு. ஓகேவா? அதே கேக்டஸ் மாதிரியான ஒரு டெசர்டிஃபைடு ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஜெனோவா கேக்டஸ் ஃபின்ச் இவால்வ் ஆக ஆரம்பிச்சது. இன்செக்ட்ஸை சாப்பிட்றதுக்கு கிரீன் வார்ப்ளர் ஃபின்ச்சஸ் இவால்வ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒரே ஆன்செஸ்டர்லேருந்து வந்தாலும் யூ கேன் ஃபைண்ட் தி டிஃப்ரென்சஸ் இன் தி ஷேப் அண்ட் சைசஸ் ஆஃப் தி பீக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபின்ச்சஸ். ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷன். இந்த அடாப்டிவ் ரேடியேஷன் இஸ் அ சிமிலர் கான்செப்ட் ஃபார் கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சேம் ஸ்பீசிஸோ அல்லது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோடைய ஃபங்க்ஷனல் ரோலை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் வச்சு பார்த்துருந்தோம். இதே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை ஒரே ரோலை வச்சிருக்கலாம். ஓகேவா? நோ டூ ஸ்பீசிஸ் கேன் ஹாவ் அ சேம் ரோல் இன் அ சிங்கிள் ஈகோசிஸ்டம் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ரெண்டு வெவ்வேறு ஈகோசிஸ்டத்தில் சிமிலர் ரோல்ஸை ப்ளே பண்ணலாம். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலண்ட். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் பர்ஃபார்மிங் சிமிலர் ஈக்கலாஜிக்கல் ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் கங்காருவும் இந்தியா மாதிரியான கிராஸ்லேண்ட் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய டீரும் சேம் கைண்ட் ஆஃப் கிரேசிங் ஹெர்பிவோர்ஸாக இருக்கிறத வந்து சேம்
ecological role but two different species in two entirely different ecosystems. அது ecological equivalent னு சொல்லலாம். ஸோ அப்போ இதெல்லாம் தான் பேசிக்கான கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேசிக்கான கான்செப்ட்ஸை வச்சுட்டு ஈக்கலாஜிக்கல் நீஷ் அந்த நீஷோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னு பார்த்தோம், ஈகோ டோன். இந்த ஈகோ டோனுன்றது என்னதுன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரே ஈகோ சிஸ்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோடைய இன்டராக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ரோல்ஸை பார்த்துருந்தோம். இந்த ஈகோ டோனுன்றது என்னதுன்னா டூ டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டத்தோட intermingling regions தான் ecotone னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ an ecozone is a transitional zone or junction between two adjacent ecosystems where the characteristics of both the ecosystems are present. ஓகேவா? ஸோ இப்போ land terrestrial as a ecosystem ஒன்று தனியாகவும் marine ocean as a different ecosystem எடுத்துக்கிட்டோம்னா இங்க லேண்ட்ல வாழக்கூடிய ஸ்பீசிஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் தி ரிசோர்சஸ் அண்ட் பேஸ்ட் அப் ஆன் தி காம்படிஷன் அவைலபிள் இன் தி லேண்ட் ஈகோசிஸ்டம்ஸ். அதே மாதிரி ஓஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்னுடைய அடாப்டேஷனோ எவல்யூஷனோ அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸையுமே சிமிலராக வச்சிருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டிங் ஜோன்ஸாக இருக்கும்ல இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கோஸ்டல் ரீஜியன்ஸை தான் நம்ம டிரான்சிஷன் ஜோன்னு சொல்லுவோம். இந்த டிரான்சிஷன் ஜோன்ஸ்ல இட் ஹேஸ் போத் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் போத் லேண்டும் ஆஸ் வெல் அஸ் மரீன் எஸ்சுரிஸ், கான்டினென்டல் ஷெல்ஃப்ஸ், கோஸ்டல் ரீஜியன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஹேஸ் போத் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போ இதுல என்ன ஆகும், இது இங்க வந்து பார்த்தோம்னா லேண்ட்ல மட்டுமே வாழக்கூடிய ஸ்பீசிஸ் இருக்கும், இங்க வந்து பார்த்தோம்னா ஓஷன்ல மட்டுமே வாழக்கூடிய ஸ்பீசிஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் amphibians where it can live both on the land as well as waters. ஏன்னா it has attained the characteristics of both these two different ecosystems. ஸோ அப்போ இந்த ரெண்டோடைய காம்பினேஷனையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் ஜோனா இருக்கிறதுனால தான் யூ கேன் ஃபைண்ட் தி மோர் டைவர்சிட்டி ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டைவர்சிஃபைடு ஸ்பீசிஸ் குட் பி பிரசன்ட் இன் தி ஈகோடோன் ரீஜன்ஸ். இங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸையும் இங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸையும் கம்பேர் பண்ணோம்னா ecotone regions la you can find the large number of species as well as more diversified species. அப்போ இந்த extra effect of having the both the characteristics of both the ecosystems இருக்கக்கூடியது தான் edge effect ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ edge effect refers to the increase in species diversity and population density at the ecotone due to the overlap of habitats. ஓகேவா? இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டமுமே ஓவர்லாப் ஆகக்கூடிய இடத்துல தி எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் ஆர் இன்க்ரீசிங் டைவர்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் தான் எட்ஜ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் நம்ம எட்ஜ் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஈகோடோன் அப்படின்றது பயாலஜிக்கலி அல்லது ஈக்கலாஜிக்கலி மோர் டைவர்சிஃபைடு ரீஜனாக இருக்கும். ஓகேவா? இப்போ கிராஸ்லேண்ட்ஸ்ன்னு ஒரு பெரிய லார்ஜர் ஈகோசிஸ்டத்தையுமே நம்ம ஈகோடோனா சொல்லலாம். நம்ம கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பார்த்துருந்தோம். அதாவது ஈக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கும் சஹாரன் டெசர்ட்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் சவானா கிராஸ்லேண்ட்ஸ். அப்போ டெசர்ட்டோடைய ட்ரை கண்டிஷன்ஸும் இருக்கும், ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸோடைய வெட் கண்டிஷன்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன்ஸில் சவானா கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். இஃப் யூ ஃபைண்ட் தி டைவர்சிட்டி ஆஃப் அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா சவானா கிராஸ்லேண்ட்ஸ் ஹாஸ் அ ஹியூஜ் டைவர்சிட்டி ஆஃப் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இதுதான் நம்ம வந்து ஈகோடோன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஈகோடோனும் எட்ஜ் எஃபெக்டும் சிமிலர் கான்செப்ட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பேசிஸை வச்சுட்டு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாமா? ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி பெஸ்ட்? எப்பயுமே இந்த பெஸ்ட்ன்னு இருக்க போகும்போது நாளையுமே கரெக்டாக பார்த்துட்டு அதில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் தான் சூஸ் பண்ணணும். பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி டேர்ம் ஈகோ சிஸ்டம். ஓகேவா? a community of organisms interacting with one another. ஓகேவா? இங்கே என்னன்னா வெறும் பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸ் மட்டும்தான் பேசுது. கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் பயாட்டிக் இன்டராக்ஷன் பிட்வீன் ஸ்பீசிஸ் மட்டும்தான் பேசுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the part of the earth which is inhabited by the living organisms, which is inhabited மட்டும்தான் இது பேசுது. இது எதுக்கான டெஃபினிஷன்? என்விரான்மெண்ட்டுக்கான டெஃபினிஷன். கரெக்டா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? a community of organisms together with the environment in which they live. ஓகேவா? so community of organisms
along with the environment. அது ரெண்டும் சேர்த்தது தான் ecosystem. ஓகேவா? the flora and fauna of a geographical area. இது வெறும் வந்து பயோஸ்பியர் என்ன சொல்றது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் இருக்கிறத மட்டும் சொல்லக்கூடிய இடம். ஓகேவா? சப்போ இந்த நாளை கம்பேர் பண்ண போகும்போது மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாகவும் ப்ராடராகவும் பயாலஜிக்கல் ஆர்கானிசத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய இன்டராக்ஷன்ஸ் இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம். அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? CDS 2020. While studying the vegetation of an area, terms like population and community are often used. Which one of the following statements best describes the population? நல்லா கவனிக்கணும். ரெண்டுமே கொடுத்துட்டு கொஸ்டின் வந்து பாப்புலேஷனை கேட்குறாங்களா கம்யூனிட்டி கேட்குறாங்களான்னு பார்த்தணும். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ஆனால் பாப்புலேஷன் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. A group of organisms of one species living in the same area at the same time. எப்பயுமே நாளையுமே பார்த்துடணும். ஓகேவா? A group of organisms of one species living in different areas during different times, different seasons. Okay va? A unit consisting of both biotic and abiotic components. Ecosystem definition inga kuduthirukanga. Correcta? Idha munnadi paathom. A group of organisms of more than one species living in the same area at the same time. Idu edanoda definition? Community oda definition. more than one species living in the same area at the same time. அப்போ இது ரெண்டு தான் ஒரே ஸ்பீசிஸை பற்றி பேசுது. அப்போ ஒரே ஸ்பீசிஸ் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் டியூரிங் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் கிடையாது பாப்புலேஷன். ஒரே ஸ்பீசிஸ் லிவிங் இன் தி சேம் ஏரியா அட் தி சேம் டைம் தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டான டெஃபினிஷன் ஃபார் பாப்புலேஷன். அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். The correct sequence of the components of biological diversity or biodiversity in the hierarchy of ecosystem. ஓகேவா? ஸோ அப்போ ஹையரார்கி ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ். அப்போ இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் எதுனா அந்த ரீஜனோடைய லேண்ட்ஸ்கேப் இன்க்ளூட்ஸ் ஆல் தி பயோம்னு நம்ம சொல்கிறோம். பயோம் இஸ் லைக் அன் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? ஸோ அப்போ லேண்ட்ஸ்கேப் அதுதான் லார்ஜர். அதுக்கு அடுத்தது என்னது? டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்னுடைய லார்ஜர் குரூப்பை தானே நம்ம கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அந்த கம்யூனிட்டிக்குள்ளார சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸோடைய குரூப்ஸை பாப்புலேஷன் சொல்லுவோம். அந்த பாப்புலேஷனுக்குள்ளார இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் வில் பி தேர். இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரே மாதிரியான ஒரே டைகர் எல்லாமே சிமிலர் ஸ்பீசிஸாக இருந்தாலும் டைகரோடைய ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. கரெக்டா? அதை தான் நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரே ஸ்பீசிஸாக இருந்தாலும் ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி கிடைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய இன்னொரு மைக்ரோ காம்பனண்ட் தான் ஜீன். அப்போ ஹைரார்கி வைஸ் பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸ்குள்ளார இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஜீன்ஸ்ன்னு சொல்றது. அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். So which one of the following species disproportionately affects the ecosystem dynamics? ஓகேவா? ஒரு ஈகோசிஸ்டத்தோடைய டைனமிக்ஸையே கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். இந்த மாதிரியான வார்த்தைகளே அந்த ஸ்பீசிஸோட பேரை சொல்லிடும். ஓகேவா? ஸோ அம்ப்ரெல்லா ஸ்பீசிஸ்ன்றதும் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஸ்பீசிஸ் தான். ஓகேவா? ஸோ அம்ப்ரெல்லா ஸ்பீசிஸ்ன்றது என்னதுன்னா ஒரு மேஜரான ஸ்பீசிஸ் which defines the existence of other species as well as larger grouping of species பொருந்தும். flagship species அப்படின்றது ஒரு கன்சர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஓகேவா? ஒரு கன்சர்வேஷனுக்கு இம்பார்ட்டண்டா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்பீசிஸை flagship ஸ்பீசிஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரையாரிட்டி ஸ்பீசிஸும் அந்த மாதிரி தான். ஓகேவா? பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஈகோசிஸ்டத்தோடைய டைனமிக்ஸையே டிஃபைன் பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ் தான் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஒரு ஈகோசிஸ்டத்தோடைய அப்பெக்ஸ் ப்ரெடேட்டர், அந்த அப்பெக்ஸ் ப்ரெடேட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்டையர் ஈகோசிஸ்டமுமே டிசால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈகோசிஸ்டத்தினுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸை டிசைட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் தான் கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். Then ecotone பார்த்தோமா? Ecotone is a diversified ecosystem, transitional ecosystem, transparent ecosystem, stagnant ecosystem. ஓகேவா? எது பெஸ்ட் ஆன்சர்? transitional ecosystem. இந்த transitional ecosystem வச்சே தான் இன்னொரு கொஸ்டினும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. Which one among the following statements regarding ecotone is correct? It represents a transitional region between two different ecosystems.
ஓகேவா? ஸோ மீதி எல்லாமே ரீஜன் வச்சு ஈக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ட், ஈக்கலாஜிக்கலி பேரன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் ஈகோசிஸ்டம் கண்டெய்னிங் டீப் மரீன் ஆர்கானிசம்ஸ். இந்த டீப் மரீன் ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடிய ஜோன்ஸை தான் பென்திக் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. பென்திக் ஜோன். ஓகேவா? பாட்டம் ஆஃப் மரீன் ரீஜியன்ஸ். ஓகேவா? பட் இது என்னது ஈகோட்டோன்ன்றது என்னதுன்னா அந்த டிரான்சிஷனல் ரீஜன்ஸ். அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. So which one of the following terms describes not only the physical space occupied by an organism but also its functional role? அதுதான் ரொம்ப முக்கியம். functional role in the community of organisms. அப்போ ஈகோட்டோன்ன்றது வேற அந்த டிரான்சிஷனல் ரீஜனை குறிக்கிறது. ஹேபிட்டட்ன்றது ஒரு வாழ்விடத்தை குறிக்கிறது. அந்த வாழ்விடத்தில் அதனுடைய டெய்லி நீட்ஸுக்காக போகிறது தான் ஹேபிட்டட் ரேஞ்ச். ஃபங்க்ஷனல் ரோலை குறிக்கிறது என்னது? ஈக்கலாஜிக்கல் நீஷ். இதுதான் பார்த்தோம், ஈக்கலாஜிக்கல் நீஷ். Then which one of the following correctly explains a species unique environmental requirements, its role and position in the spatial habitats at a given time? ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ட்ன்றது என்னன்னு பார்த்தோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிமிலர் ரோல்ஸை சொன்னோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எ ஸ்பீசிஸ் யூனிக் என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு ஸ்பீசிஸை பற்றி தான் பேசுறது. அப்போ நீஷ் ஓவர்லேப்பும் கிடையாது, நீஷ் எக்ஸ்பான்ஷனும் கிடையாது. இட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் நீஷ். ஓகேவா? இந்த ஈக்கலாஜிக்கல் நீஷோடைய டெஃபினிஷனை தான் இது எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுது. ஓகேவா? So, unique environmental requirements, its role and position in the spatial habitats at a given time. Then, இதுதானே எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருந்தோம். When Paramecium caudatum and Paramecium aurelia are cultured together under the ideal laboratory conditions, the population of Paramecium caudatum may gradually be completely disappeared. Which one of the following laws or principles correctly explains it? Niche expansion அங்கே காம்படிஷனுக்கு அப்புறம் டெவலப் ஆகுறது. ஓகேவா? நீஷ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. கம்ப்ளீட்லி எலிமினேஷன்ன்றது என்னது? காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ்ன்றது காமன் ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய சேம் ஸ்பீசிஸ், சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் பட் டிஃப்ரெண்ட் மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸை தான் நம்ம அடாப்டிவ் ரேடியேஷன் சொல்லுவோம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். காஸ் லான்னு சொல்லி பார்த்தோம்ல, ரைட். ஸோ அப்போ இதுதான் ஈக்காலஜி அல்லது ஈகோசிஸ்டமுக்கான பேசிக்ஸ்க்கான கொஷின்ஸ் ஏரியாஸ். இப்போ அடுத்தது நம்ம அடுத்த முக்கியமானது வந்து என்னென்னா ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். இந்த டைனமிசம் அல்லது ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரே மாதிரி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்காது. இட் நீட்ஸ் சம் ஆரிஜினேஷன், இட் நீட்ஸ் சம் டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் இட் வில் இவால்வ் இன்டு ஃபர்தர் டைனமிக் எவல்யூஷனரி மாடிஃபிகேஷன்ஸ். அதை தான் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் சொல்லுவாங்க. இப்போ இதில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். NDA 2024 which one of the following is the appropriate sequential order of ecological succession? அந்த ecological successionக்குள்ளாரியே வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த வெவ்வேறு ஸ்டேஜஸ் உடைய ப்ராப்பர் ஹயராரிக்கல் அல்லது சீக்வன்ஷியல் ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க? இன்வேஷன், நியூடேஷன், காம்படிஷன் அண்டு கோஆக்ஷன், ரியாக்ஷன் அண்டு ஸ்டெபிலைசேஷன். இதை தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் 2013 கேட்டிருக்காங்க சிவில் சர்வீசஸில். இன் தி கிராஸ் லேண்ட்ஸ் ட்ரீஸ் டு நாட் ரீப்ளேஸ் தி கிராஸஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அன் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். நம்ம ஏற்கனவே கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்லேயே பார்த்துருந்தோம். கிராஸ் லேண்ட்ஸில் வந்து ட்ரீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்கேட்டர்டாக தான் இருக்கும். லார்ஜர் ஏரியாஸ் ஆர் ஆக்குபைட் பை கிராஸஸ். ட்ரீஸ்னால கிராஸஸை ரீப்ளேஸ் பண்ண முடியல. அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் படி பார்த்தோம்னா கிராஸஸ் இருக்கணும், ட்ரீஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக மாறிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஷியல் ஆர்டர் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். பட் அது நடக்காமல் கிராஸஸ் வந்து ட்ரீஸாக மாறாமல் இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் ஆப்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இன்செக்ட்ஸ் அண்ட் ஃபங்கை, லிமிட்டட் சன்லைட் அண்ட் பாசிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸு, வாட்டர் லிமிட்ஸ் அண்ட் ஃபயர்ஸு, நன் ஆஃப் தி அபவ். ஓகேவா? தென் லைக்கன்ஸ்னு ஒரு ஸ்பீசிஸை கொடுத்துட்டு which are capable of initiating ecological succession even on a bare rock. எந்த விதமான பயாட்டிக் எலிமெண்ட்ஸும் இல்லாத ஒரு புது ராக், வல்கானிக் எரப்ஷன்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்ல, புதுசாக வரக்கூடிய பேரண்ட் ராக்கை தான் நம்ம இக்னியஸ் ராக்குன்னு சொல்லுவோம். அது வெளியில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வல்கானிக் ஆர் பசால்டிக் ராக்குன்னு சொல்லுவோம். அப்படி ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ஒரு புது பேரண்ட் ராக்லேயே லிவிங்
காம்பனன்ட்ஸுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனை பண்ணக்கூடிய ஸ்பீசிஸாக தான் லைக்கன்ஸை சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த லைக்கன்ஸ்ன்றதே இட் இஸ் அ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த 2 ஸ்பீசிஸோடைய காம்பினேஷன் தான் லைக்கன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆல்கே அண்ட் பாக்டீரியாவா, ஆல்கே அண்ட் ஃபங்கையா, பாக்டீரியா அண்ட் ஃபங்கையா, ஃபங்கை அண்ட் மாசஸான்றதை கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ சம் ரிலேட்டட் டு ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். ஓகேவா? அப்போ ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் அப்படின்னா என்னன்றது அதில் சொல்லியிருக்கக்கூடிய 5 ஸ்டேஜஸ் என்னன்றதை லைன் பை லைன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் இன் தி ஸ்பீசிஸ் ஸ்ட்ரக்சர் of an ecological community over time. It involves 5 key stages. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரீஜன்லையுமே எர்த் இஸ் டைனமிக் இன் நேச்சர். ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஜாகிரஃபி பார்க்கும் போதே பார்த்துருந்தோம் ரைட்டா, வல்கானிக் eruptions, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸு, தென் வந்து மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ்ஸு, மவுண்டெயின்ஸு, வேலிஸு, கிளைமட்டாலஜிக்கல் சேஞ்சஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி எர்த்தோடைய எவ்ரி ரீஜன் இஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்பீரியன்சிங் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வெரைட்டிஸ் ஆல்சோ வேரியிங் அப்பான். அப்படி இருக்க போகும்போது ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையாக வச்சு தான் ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகக்கூடிய ஈகோ சிஸ்டம் தான் நம்ம ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் சொல்லுவாங்க. அப்படி அந்த ஈக்கலாஜிக்கல் சக்சஷனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோடைய ரோலும் அந்த ஸ்பீசிஸும் அங்கே இருக்கக்கூடிய ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸும் தான் ஈகோ சிஸ்டத்துக்குள்ளார நடக்கக்கூடிய ஈக்கலாஜிக்கல் சக்சஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா நியூடேஷன். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நடக்கிறது தான் நியூடேஷன். திஸ் இஸ் தி இனிஷியல் ஸ்டேஜ் where a new bare area is formed which could be due to several factors. ஒரு volcanic eruptions நடந்ததால இருக்கலாம், ஒரு பெரிய flood வந்து கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா வெஜிடேஷன்ஸுமே சாச்சிருக்கலாம், பெரிய பெரிய லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்திருக்கலாம், அல்லது லார்ஜர் லெவல் ஆஃப் இரோஷனல் நடந்திருக்கலாம். ஸோ திஸ் bare area is devoid of life and is ready for new species to inhabit it. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு உருவாயிருக்கக்கூடிய ஒரு ரீஜனாகவும் இருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் அண்ட் லிவிங் பீயிங்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழிஞ்சி திரும்ப அது புது ஸ்பீசிஸு ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நியூடேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் அந்த லிவிங் கண்டிஷன்ஸுக்கு இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் இருக்குமா, அந்த ஸ்பீசிஸை தான் நம்ம லைக்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் இன்வேஷன். இன் தி ஸ்டேஜ் த ரீப்ரொடக்டிவ் பாடிஸ் ஆர் தி ப்ராப்பக்யூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் ஃபைண்ட் their way into the new formed area. This is the first introduction of life into the previously bare area. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் அதனுடைய பாடி பார்ட்ஸோ அல்லது அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸோ அல்லது ஏதோ ஒரு காம்போனன்ட்ஸ் அடிப்படையாக வச்சு ஒரு கம்ப்ளீட்லி பேராக இருக்கக்கூடிய ஏபயாட்டிக்காக இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் பயாட்டிக் காம்போனன்ட்ஸோடைய இனிஷியேஷன்ஸை வச்சுட்டு அங்கே லிவிங் பீயிங்ஸுக்கான ஆரிஜினேஷனை கொடுக்கறது தான் இன்வேஷன். இன்வேடிங் தி பேர் ரீஜியன் அண்டு எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் எலாபரேட்டிங் இட்ஸ் பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? அப்படி வரப்போகும்போது அங்கேருந்து ஸ்பீசிஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குமா? ஸோ ஒரு ஈகோ சிஸ்டத்தில் ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் தான் டெவலப் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மல்டிபிள் ஸ்பீசிஸ் டெவலப் ஆகலாம் அட் தி சேம் டைம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மல்டிபிள் ஸ்பீசிஸ் இன் தி சேம் ஈகோ சிஸ்டத்தில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் தேர் வில் பி அ காம்படிஷன் பிட்வீன் தீஸ் ஸ்பீசிஸ். அந்த காம்படிஷன் அடிப்படையாக வச்சு எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எது எந்தெந்த ரீஜன் ஆக்குபை பண்ணணும், எது ஆக்குபை பண்ணக்கூடாது, எது எந்தெந்த சீசனில் இருக்கக்கூடாதுன்றது தான் காம்படிஷன் அண்ட் கோ ஆக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஆஸ் மோர் அண்ட் மோர் ஸ்பீசிஸ் start populating the area, competition for resources such as space, food and light intensifies. This stage is characterized by a struggle for survival among the different species. அங்கதான் காம்படிஷன் நடக்கும். அப்போ ஒன்று காம்படிஷன்ல அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த அந்த ஸ்பீசிஸே தனக்குள்ளார பிஹேவியரல் ஆஸ் வெல் அஸ் பிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸை மேற்கொள்ளணும். அப்படி இல்லையா அது தனக்கு ஏற்ற சூழ்நிலைகளை அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றுறது மூலியமாக உருவாக்கிக்கணும். இப்படி என்விரான்மெண்ட்டை மாற்றுறது மூலியமாகவும் அல்லது என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது மூலியமாகவும் அல்லது தனக்குள்ளார பிஹேவியரல் அல்லது ஃபிசியோலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸை மாடிஃபை பண்ணிக்கிறதன் மூலியமாகவும் இந்த சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீசிஸோடைய ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸு, டே டைம் ஆக்டிவாக இருக்கிறதா, நைட் டைம் ஆக்டிவாக இருக்கிறதா அப்படின்ற அந்த சேஞ்சஸ் தான் நம்ம ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். டியூரிங் தி ஸ்டேஜ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பிகின் டு மாடிஃபை தி என்விரான்மெண்ட்.
These modifications could include change in the soil composition, water availability and local temperature. ஓகேவா, அதுலயும் எஸ்பெஷலி இந்த ரீஜியனை தனக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு involvement of species with respect to the environment will taking place. The change will further influence the types of species that can thrive in that area. அதுதான் டிசைட் பண்ணோம் எந்த மாதிரியான ரீஜன்ஸ், எந்த மாதிரியான ஸ்பீசிஸ் இங்கே ஃபர்தராக கண்டினியூஸாக எக்ஸிஸ்ட் ஆக போகுது. அப்போ இந்த காம்படிஷன் அண்ட் ரியாக்ஷனோட ரிசல்டண்ட்டாக இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அல்லது இந்த ஸ்பீசிஸுக்கு தகுந்த மாதிரி என்விரான்மெண்ட்லி மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும், ஸ்பீசிஸ்லி மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அப்படி ஃபைனலாக எந்த ஸ்பீசிஸ் அங்கே ஸ்டேபிளாக கான்ஸ்டண்ட்டாக நிலச்சி இருக்கோ அதை தான் கிளைமேக்ஸ் ஸ்பீசிஸ் அல்லது ஃபைனல் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டெபிலைசேஷன் அல்லது எல்லாமே மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு ஒரு ப்ராப்பரான வெல் டெவலப்டு மெச்சூர்ட் ஈகோ சிஸ்டமாக அது மாறும். Final stage where community of organisms becomes more or less stable. The community is now in equilibrium with the local climate and can sustain its life over a longer period. அங்க இருக்கக்கூடிய climatic conditions அடிப்படையா வச்சு அங்க sustain ஆகக்கூடிய capacity வளர்த்துக்கும். This final community is often referred to as the climax community, which can vary. இந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்றது ரீஜன்ஸ்க்கு அந்த மாதிரி மாறும். ஏன்னா ஈகோசிஸ்டம் மாறுது, பயோ மாறுது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிளைமேக்ஸ் ஸ்பீசிஸும் மாறும்ல. கிராஸ்லேண்ட்ஸு, வுட்லேண்ட்ஸு, கோரல் ரீப்ஸ் மாதிரியான டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஓகேவா, அப்போ நியூடேஷன், இன்வேஷன், காம்படிஷன் அண்ட் கோஆக்ஷன், ரியாக்ஷன், ஸ்டெபிலைசேஷன் அண்ட் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, இதெல்லாம் தான் 5 ப்ராப்பர் சீக்வன்ஷியல் ஆர்டர் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். ஓகேவா, இந்த ஈக்கலாஜிக்கல் சக்சஷனே 2 விதமா, பிரைமரி சக்சஷன் அண்டு செகண்டரி சக்சஷன் சொல்லுவாங்க. அப்போ பிரைமரினா பேர்லேயே இருக்கு, ஃபர்ஸ்ட் தான் அந்த இடத்துல ஒரு புது லேண்ட்ஃபார்ம் உருவாகும். இப்போ மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் நம்ம சொல்றோம், பாட்டம் ஆஃப் தி ஓஷனுக்குள்ளார புதுசா ஒரு ராக் வெளியில வரும். ஓகேவா, அதே மாதிரி சப்டக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலியமா வல்கானிக் மெட்டீரியல்ஸ் வெளியில வரும். ஓகேவா, அல்லது கான்டினென்டல் ரீஜன்ஸ்ல ரிஃப்ட் வேலிஸ் பிரியறது மூலியமா ஒரு புது ரீஜன் உருவாகும். ஃபோல்டு மவுண்டன்ஸ் மூலியமா ஒரு புது மவுண்டன்ஸ் எலிவேட் ஆகும். இப்படி ஏதாவது ஒரு பிசியலாஜிக்கல் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்னாலேயோ அல்லது அதனோட ரிசல்டன்ட்னாலேயோ ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் பிரைமரியா ஒரு ஏபயாட்டிக் ராக்ஸ் உருவாகி அங்கே இனிஷியலாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் ஆக்குபை பண்ணப்பட்டுச்சுன்னா அதுதான் பிரைமரி சக்சஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய அந்த பேர் ராக்ஸ்ல இந்த லைக்கன்ஸ் நம்ம பார்த்தோமா, லைக்கன்ஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஃபர்ஸ்ட் இன்வேடிங் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் அ பேர் ஏரியா. அந்த இன்வேடிங் ஆர்கானிசம்ஸ் தான் பயனியர் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயனியர் ஸ்பீசிஸ். ஓகேவா, ஸோ இந்த லைக்கன்ஸ் ஆஸ் வெல் அஸ் மாசஸ், இந்த பயனியர் ஸ்பீசிஸ் இப்போ என்ன ஆரம்பிக்கும்னா இந்த லைக்கன்ஸ் ஆஸ் வெல் அஸ் மாசஸ் ஸ்டார்டட் டு மேக் தி ராக்ஸா தான் உருவாகி இருக்கும். நம்ம ராக்ஸ் வெதரிங் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வெதரிங்ன்ற கான்செப்ட் பார்த்தோமா? அந்த வெதரிங்லயே பயாலாஜிக்கல் வெதரிங், இந்த பயாலாஜிக்கல் வெதரிங்க பண்ணக்கூடியது தான் பயனியர் ஸ்பீசிஸ், லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ். அந்த ராக்ஸை சாயிலா கன்வெர்ட் பண்ணும். சாயில கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெயின்ஃபால் அப்சர்வ் பண்ணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், புது ஸ்பீசிஸ் வளர்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்கும். அப்போ இந்த லைக்கன்ஸ் மேக்ஸ் தி rocks to be modified into soils. That soil gives a origination of small plants and other microorganisms, micro species develop பண்ண ஆரம்பிக்கும். அது ஃபர்தரா கொஞ்ச நாள் கழிச்சு கிராஸஸா டெவலப் ஆகும். அது இன்னும் ஃபர்தரா என்ன ஆக ஆரம்பிக்கும், ஷ்ரப்ஸாவும் ட்ரீஸாவும் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். தென் ஃபைனலா இந்த காம்படிஷன் கோ எக்ஸிஸ்டன்ஸோட ரிசல்டண்டா எந்தெந்த ஸ்பீசிஸ் எக்ஸாக்டா இந்த என்டையர் ஈகோ சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்டேபிளா இருக்கோ அதை தான் கிளைமேக்ஸ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ பிரைமரி சக்சஷன்ன்றது புதுசாக உருவாயிருக்கக்கூடிய ரீஜன்ஸில் பைனியர் ஸ்பீசிஸோட ரோல் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஆன் அ பேர் ராக், சாயில் மஸ்ட் பி ஃபார்ம்டு பிஃபோர் தி பிளான்ட்ஸ் கேன் க்ரோ. இந்த சாயில் ஃபார்மேஷன் ப்ராசஸில் தான் இந்த லைக்கன்சஸ் உருவாகியிருக்கும். இந்த லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ் தான் பைனியர் ஸ்பீசிஸ் நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நோ ப்ரீவியஸ் லைஃப் would occur even after a glacial retreat exposing the rocks. glacial retreat நடக்க போகும்போதோ glacial deposition நடக்க போகும்போதோ ஒரு கம்ப்ளீட்டு ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் புது ஏரியாஸ் எக்ஸ்போஸ் ஆக போகும்போதோ அல்லது ஒரு வல்கானிக் எரப்ஷன்ஸ் நடந்து ஒரு என்டையர் ரீஜன்ஸே அந்த வல்கானிக் லாவா வந்து கவர் ஆக போகும்போதோ எல்லா இடத்துலையுமே பிரைமரி சக்சஷன் நடக்கும். ஓகேவா, இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஒரு ரீஜன் இருக்குது, அங்கே ஈகோ சிஸ்டம் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. ஆனால்
அங்கே ஒரு கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஃபயர் கிரியேட் ஆகி எல்லா வெஜிடேஷன்ஸையும் அழிச்சிடுச்சு. இப்போ அந்த சாயில் திரும்பவும் பழையபடி பேரா மாறுது. ஓகேவா? அப்படி பேரா மாறினதுக்கப்புறம் திரும்ப புது லெவல் ஆஃப் ஜெனரேஷனை தான் செகண்டரி சக்சஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல சாயில் இருக்கும், பட் டியூ டு ஃபயர் மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் மூலியமா எகெயின் தட் சக்சஷன் வில் ரீஸ்டார்ட்ஸ். அப்படி இருக்கிறது தான் செகண்டரி சக்சஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ செகண்டரி சக்சஷனுக்கு பயனியர் ஸ்பீசிஸ் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ பயனியர் ஸ்பீசிஸ் இல்லாமையே அந்த சாயில்ல திரும்ப இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலுமே இதுல இருக்கக்கூடியது எல்லாமே ஆர்கானிக் மேட்டர்ஸ் தானே, இது எல்லாமே திரும்ப மேன்யூர்ஸா நிலத்துக்கு தானே போகும். நிலத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எகெயின் என்ன பண்ண ஆரம்பிக்கும், டீகம்போசிஷன் ஆக்டிவிட்டி மூலியமா அந்த சாயில நியூட்ரியன்ட் ரிச்சா மாற்றும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளான்ட்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அங்க இருந்து ஃபர்தரா அந்த சக்சஷன் நடந்துச்சுன்னா அதுதான் செகண்டரி சக்சஷன். அப்போ செகண்டரி சக்சஷனுக்கு சாயில் இஸ் ஆல்ரெடி வில் பி தேர், பேர் ராக்ல நடக்காது. வுட் அக்கர் ஆஃப்டர் அ ஃபாரஸ்ட் ஃபயர். கிராசஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் பிளான்ட் டு க்ரோ. ஓகேவா? occurs in areas where organisms lived previously, would occur after the land is cleared by the humans. ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேஜஸ்ல சிமிலரா தான் இருக்கும். ஓகேவா? both of them results in climax community and both of them have shrubs and small trees grow over the period and both of them take longer time to evolve. அந்த climax community அப்படின்றது நடக்கிறதுக்கு லாங்கர் டைம்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? இப்படி இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க, செரல் ஸ்டேஜஸ். இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நடக்கக்கூடிய அந்த டிரான்சிஷன் ஆஃப் அன் ஈக்கலாஜிக்கல் சக்சஷனை தான் நம்ம செரல் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்கலாஜிக்கல் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ் இதுதான். இதை வச்சுட்டு இப்போ இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாமா? ரைட். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி அப்ராப்ரியேட் சீக்வென்ஷியல் ஆர்டர் ஆஃப் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கணும், நியூடேஷன் நடக்கணும். இந்த நியூடேஷன்ன்ற இடத்துல தான் பேர் ராக் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இன்வேஷன் நடக்கும். இந்த இன்வேஷன் இடத்துல தான் பயனியர் ஸ்பீசிஸ் ஆக்குப்பை ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷனுக்கு நடுவில் கோஆக்ஷன் நடக்கும், ரியாக்ஷன் நடக்கும், தென் ஃபைனலாக ஸ்டெபிலைசேஷன் நடக்கும். இந்த ஸ்டெபிலைசேஷனில் தான் என்னது, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். அப்போ கரெக்ட் சீக்வென்ஷியல் ஆர்டர் என்னது, ஆப்ஷன் பி ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஓகேவா? இப்படி நடக்கக்கூடிய இடத்துல இன் கிராஸ்லேண்ட்ஸ் trees do not replace the grasses as a part of ecological succession because of insects and fungi, limited sunlight and paucity of nutrients, water limits and fire. இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல கிராஸை தாண்டி ட்ரீஸ் வளராம போறதுக்கான காரணமா நம்ம என்னன்னு பார்த்தோம், கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் நோன் ஃபார் டிஸ்டிங்க்ட் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ். அப்போ இந்த ட்ரை சீசன்ஸில் இட் இஸ் ஹைலி பாசிபிள் ஃபார் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். அதை தான் நம்ம வந்து ஆஸ்திரேலியன் கிராஸ்லேண்ட்ஸில் புஷ் ஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போது ஆஸ்திரேலியன் கிராஸ்லேண்ட்ஸ் ரீஜன்ஸ் மாதிரி இப்போ இந்த அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த ட்ரை கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய வாட்டர் லிமிட்ஸும் ஃபயர்ஸும் இந்த கிராஸ்லேண்ட்ஸை கண்டினியூஸாக ட்ரீஸாக இவால்வ் ஆக விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி ஃபார் திஸ் கொஸ்டின். இப்போ lichens which is capable of initiating ecological succession even on a bare rock are actually a symbioticல முக்கியமானது என்னது, mutualistic behavior, mutualismனு சொல்லுவோம். mutualistic behavior of both what, lichens is a combination of algae and fungi. இதில் algae என்ன பண்ணோம்னா, algae is an autotroph. algae எங்கெங்கெல்லாம் வருதோ it can create its own food, ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபங்கை எங்கெல்லாம் வருதோ ஃபங்கை பிளேஸ் அ ரோல் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி சாயில். ஓகேவா? சப்போ இது ரெண்டோடைய காம்பினேஷனில் தான் லைக்கன்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பயனியர் ஸ்பீசிஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது நியூட்ரியன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும், அதே சமயத்தில் இது ஃபுட்டை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும். இது ரெண்டோடைய சிம்பயாட்டிக் அல்லது மியூச்சுவலிஸ்டிக் காம்பினேஷனில் தான் லைக்கன்ஸ் ஆக்ட் ஆஸ் அ பயனியர் ஸ்பீசிஸ். இந்த பயனியர் ஸ்பீசிஸில் இன்னொன்று என்னது, மாசஸ். லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ் ஆர் தி பயனியர் ஸ்பீசிஸ் ஃபார் ஈக்கலாஜிக்கல் சக்சஷன். ஓகேவா?
தென் அடுத்தது இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் பார்த்தோமா. இப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அந்தந்த ஸ்பீசிஸுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன்ஸை தான் நம்ம பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஒன்று இப்போவே பார்த்துட்டோம், மியூச்சுவலிஸ்டிக் அல்லது ஒன்றுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கிறத தான் மியூச்சுவலிசம்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று இன்னொன்று சாப்பிடவும் செய்யலாம், ஒன்று இன்னொன்று எந்த விதத்துலையும் பாதிக்காமையும் செய்யலாம். அப்போ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸ் தான் நம்ம பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். லைக்கன்ஸ் அகைன் நம்ம இப்போ பார்த்த லைக்கன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. இது அங்கே இருக்கிற ஆன்சர் அப்படியே ஒரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. Algae and fungi. The algae component represents in lichen is best known as mycobiota, phycobiota, priana, symbiota கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே லைக்கன்ஸை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. தென் which of the following associations is are examples of mutualism? லைக்கன்ஸ் எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க, திரும்ப CDS 2025 வந்திருக்கு. mycorrhizae, fungi and roots of higher plants, lichens, fungi and photosynthetic algae, பாலினேஷன், மஸ்டர்ட் ஃப்ளவர் அண்ட் ஹனி பீஸ். இதை கேட்டிருக்காங்க. இது மூணுல எதெல்லாம் மியூச்சுவலிசத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. தென் 2021 யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸில் கேட்டது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் have species that can establish again symbiotic relationship with other organisms. இதில் சொல்லியிருக்கிறதுல எதெல்லாம் இன்னொரு ஒரு ஆர்கானிசத்தோட சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிடேரியன்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். நம்மளோட கோரல்ஸ் மாதிரி, கோரல்ஸ் ஜெல்லிஃபிஷ் மாதிரியான ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நிடேரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவன்ஸ். ஓகேவா? இதில் எதெல்லாம் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்ன்றது சிம்பிளாக கேட்டிருக்காங்க. தென் certain species of which one of the following organisms are well known as cultivators of fungi. ஓகேவா? ஸோ ஃபங்கை பற்றி கேள்விகள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஃபங்கைன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பீசிஸில் எதை சொல்லுவாங்க? ஆண்டா, காக்ரோச்சா, கிராபா, ஸ்பைடரா. ஓகேவா? அப்படின்னா என்னது? கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஃபங்கைன்னா என்னது? இப்போ ஃபார்மர்ஸ் மாதிரி. ஓகேவா? ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் கிராப்ஸ் மாதிரி ஃபங்கையை இது புதுசாக கல்டிவேட் பண்ணி வளர்க்குமா? அப்படி வளர்க்கக்கூடிய ஸ்பீசிஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதுன்னு கேட்டிருக்காங்க. தென் அகெயின் பாலினேஷன். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஷோஸ் அ unique relationship with an insect that has co-evolved with it. காம்படிஷன் அண்ட் கோ-ஆக்ஷன் சொன்னோமா, அந்த காம்படிஷன் அவாய்ட் பண்ணிட்டு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பெனிஃபிஷியலாக ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருந்து வளர்றதை தான் கோ-எவல்யூஷன் சொல்லுவாங்க. co-evolved with it and that is the only insect that can pollinate this tree. ஓகேவா? ஸோ அப்போனா என்னது? இந்த இன்செக்ட் இல்லைன்னா இந்த ட்ரீ வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா தட் இஸ் தி ஒன்லி இன்செக்ட். அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கம்பல்சரியாக உதவியாக இருந்தே ஆகணும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது? ஃபிக்கா, மஹுவாவா, சாண்டல்வுட்டா, சில்க் காட்டனான்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் பாரசைட், பாரசிட்டிசம், பிரிடேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பாரசிட்டாய்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? பாரசிட்டாய்டு ஸ்பீசிஸ் are found in how many of the above kind of organisms? இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். கேரபிட், பீட்டல்ஸ்னா நம்மளோட வண்டுகள். ஓகேவா? சென்டிபீட்ஸ்னா இந்த ஆர்த்ரோபாட்ஸ், அதாவது நம்ம பூரான் இருக்கும்ல, அதை தான் சென்டிபீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் ஃப்ளைஸ், ஈ மாதிரியான விஷயங்கள். டெர்மைட்ஸ்ன்றது கரையான், வாஸ்புன்றது குளவிகள். ஓகேவா? ஸோ இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 5 ஸ்பீசிஸில் எதெல்லாம் பாரசிட்டாய்டு அப்படின்ற பிஹேவியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். பாரசைட் வேற, பாரசிட்டாய்டு வேற. இதுக்கு எல்லா டிஃபரன்சஸ்ன்றதை பார்ப்போம். ஓகேவா? இதுவுமே இட் இஸ் ஆல் கம்ஸ் அண்டர் தி பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, 2014 சிவில் சர்வீசஸில் கேட்டது. இஃப் யூ வாக் த்ரூ கண்ட்ரி சைடு யூ ஆர் லைக்லி டு see some birds stalking alongside the cattle to seize the insects disturbed by their movement through gases. ஓகேவா? ஸோ கேட்டல்ஸ், ஒரு கால்நடைகள், மாடோ அல்லது ஆடோ வந்து ஒரு கிராஸ்லேண்ட்ஸில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதோடைய நடக்கிறதுக்கு அது கிரேஸ் பண்ணுறதுனுடைய டிஸ்டர்பன்சஸ் மூலிமா சில கிராஸ் ரீஜன்ஸ்லேருந்து இன்செக்ட்ஸ் வெளியில் வரும். அந்த இன்செக்ட்ஸை சாப்பிடக்கூடிய பேர்ட் ஸ்பீசிஸை எதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பெயிண்டட் ஸ்டார்க்கா, காமன் மைனாவா, பிளாக் நெக்டு கிரேன். அப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, கேட்டலுக்கும் அந்த பேர்ட் ஸ்பீசிஸுக்கும் இருக்கக்கூடிய இன்டராக்ஷன்ஸு இந்த கொஸ்டினில் இன்டைரக்டாக கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? தென் பாலினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இதில் எதெல்லாம் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆக்ட் ஆகும். பாலினேஷனுன்றது என்னது? இன்டராக்ஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் தான். பேட்டு, பீயு, பேர்ட்ஸ். இதில் எதெல்லாம் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் ஆகலாம். அப்படி பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் ஆனிச்சுன்னா அது எந்த கைண்ட் ஆஃப்
இன்டராக்ஷன்ஸுக்கு சப்டைப்ஸ் கீழே வரும் அப்படின்றதும் இதுலேருந்து நம்ம இன்டெரக்டாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் அகைன் பாலினேஷன்னு கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. 2017 கேட்ட இந்த கொஷின் பாருங்க. டியூ டு சம் ரீசன்ஸ் இஃப் தேர் இஸ் அ ஹியூஜ் ஃபால் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் அ ஸ்பீசஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வாட் குட் பி இட்ஸ் லைக்லி கான்சிக்வன்சஸ். பட்டர்ஃப்ளைஸு ஓகேவா, பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஹியூஜ் ஃபால் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் அ ஸ்பீசஸ் நடந்துச்சுன்னா அதோட கான்சிக்வன்சஸ் எதெல்லாம் இருக்கலாம். பாலினேஷன் ஆஃப் சம் பிளான்ஸ் could be adversely affected. There could be drastic increase in the fungal infections of some cultivated plants. It could lead to a fall in the population of some species of wasps, spiders and birds. Wasp, spiders, birds, butterflies இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கொஸ்டின்ஸ்லையும் ஆப்ஷன்ஸ்லையும் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பீசிஸை சுற்றியே தான் மெஜாரிட்டி ஆஃப் தி கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஓகேவா. Again 2008 கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்க. In which one of the following kinds of organisms is the phenomena found wherein the female kills the male after copulation. Copulationன்றது என்னது, மேட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் ஃபீமேல் கில்ஸ் தி மேலா. ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் தான். இது என்னது, ஒரு மிருகம் ஒரு ஸ்பீசிஸை இன்னொரு ஸ்பீசிஸை கொல்றது, ஆனால் சேம் ஸ்பீசிஸ்குள்ளாரே நடக்கிறது. ஓகேவா. ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கல ட்ராகன் ஃப்ளையா, ஹனிபியா, ஸ்பைடரா, பிட் வைப்பரா, இதனால எது இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுன்றதை கேட்டிருக்காங்க. இதுவும் கைண்ட் ஆஃப் பயோட்டிக் இன்டராக்ஷன் தான். ஓகேவா. அதே பட்டர்ஃப்ளைஸ், டிராகன் ஃப்ளைஸ், வாஸ்ப், ஹனி பீஸை வச்சுட்டு திரும்ப கேள்விகள் வந்திருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸை தீஸ் ஸ்பீசிஸ் ஆர் கெட்டிங் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டட். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் பெர்ஃபார்ம் வேகிள் டான்ஸ் ஃபார் அதர்ஸ் ஆஃப் தேர் கின் டு இண்டிகேட் தி டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் டு அ சோர்ஸ் ஆஃப் தேர் ஃபுட். ஓகேவா. ஸோ அதனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது அதனுடைய ஸ்பீசிஸ் அதர் ஸ்பீசிஸுக்கு ஒரு இடத்துல எங்கே ஃபுட் இருக்குது அப்படின்றத தன்னுடைய பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் மூலியமா, அதாவது பிஹேவியரல் டான்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி தான் வேகிள் டான்ஸ்னு சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது அந்த விஷயத்தை பண்ணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. திரும்ப எகைன் அதே விஷயங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. 2024 சிவில் சர்வீஸில் கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஹவ் பாய்சனஸ் ஸ்பீசிஸ் அமாங் தெம். பட்டர்ஃப்ளைஸ், ஃபிஷ் அண்ட் ஃப்ராக்ஸ். பாய்சனஸ்னால் தன்னுடைய உடம்பையே பாய்சனாக மாற்றிக்கிறது. எதுக்காக இது மாற்றிக்கணும், தன்னை சாப்பிடக்கூடிய விலங்குகிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ இதுவும் அ கைண்ட் ஆஃப் பயோட்டிக் இன்டராக்ஷன், ப்ரிடேஷனுக்கு கீழே வரும். ஓகேவா. அப்போ ப்ரிடேஷன்லேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எந்தெந்த ஸ்பீசிஸ் தன்னுடைய உடம்பை பாய்சனஸாக மாற்றிக்கும் அப்படின்றதும் கேள்வியாக வந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போது இந்த பயோட்டிக் இன்டராக்ஷன்ஸ் ரிலேட்டடாக மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் நிறைய சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஓவராலாக என்னென்ன டைப் ஆஃப் பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதுன்றது நம்ம பார்த்துருவோம். ஓகேவா. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தபடி பார்த்தோம்னா கண்டிப்பாக இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸும் இருக்கும், இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷன்ஸ்ன்றது அதனுடைய பாப்புலேஷனை விரக்தி பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ அதனுடைய மேட்டிங், அதனுடைய பாப்புலேஷன் க்ரோத்துக்காக தான் இருக்கும். இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்யூனிட்டியில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸுடைய நீட்ஸும் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் தான் முடிவு பண்ணோம். அந்த ரிசோர்ஸஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கு இது ரெண்டுக்குள்ளார காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷன் சம்டைம்ஸு ஒரு ஸ்பீசிஸினுடைய அழிவுக்கும் இருக்கலாம், அல்லது அந்த காம்படிஷனை தாண்டி அது ரெண்டுமே ரிசோர்ஸ் பார்ட்டிஷனும் பண்ணிக்கலாம், அல்லது ஒன்று இன்னொன்றுக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டுமே சேர்ந்து வாழவும் செய்யலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோட்டிக் இன்டராக்ஷன்ஸ். அந்த பயோட்டிக் இன்டராக்ஷன்ஸில் ஃபர்தர் சப்டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஆனால் அது ரெண்டுக்குமே எந்த விதமான சம்மந்தமுமே இல்லை, எந்த விதமான இன்டராக்ஷன்ஸுமே இல்லைன்னா அது சிம்பிளாக என்ன சொல்லிடலாம், நியூட்ரலிசம், நெய்தர் பாப்புலேஷன் இஸ் அஃபெக்டட்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. அதே மியூச்சுவல் இன்ஹிபிஷன் காம்படிஷன் டைப். ஓகேவா. இன்ஹிபிஷன்னா என்னது, உன்னுடைய இந்த காம்படிஷனோட ரிசல்டண்ட்டாக உன்னுடைய ஃபங்க்ஷனல் ரோலோ அல்லது உன்னோட ஈட்டிங் ஹேபிட்டோ அல்லது உன்னுடைய பிஹேவியரோ ஆட்டோமேட்டிக்கலி அஃபெக்ட்ஸ் தி அனதர். இது ரெண்டுமே சேர்ந்து ரெண்டோட எக்ஸிஸ்டன்ஸையுமே முடிவுக்கு கொண்டு வந்துடும். அப்போ ரெண்டோடைய பிஹேவியரும் சேர்ந்து ரெண்டுக்குமே பாதகம் விளைவிச்சுன்னா அதுதான் மியூச்சுவல் இன்ஹிபிஷன் காம்பனன்ட் டைப், டைரக்ட் இன்ஹிபிஷன் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ் பை அதர். இப்போ ரெண்டு ஸ்பீசிஸுமே ஒரே ஃபுட்டுக்கு தான், ரெண்டு ஸ்பீசிஸ் இருக்குது, ரெண்டு ஸ்பீசிஸுமே கிரேசிங் ஸ்பீசிஸாக இருக்குது. அந்த ரெண்டு கிரேசிங் ஸ்பீசிஸுக்குமே ப்ரிடேட்டர் எதுவுமே இல்லைன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கிராஸஸை ரெண்டு ஸ்பீசிஸுமே எனார்மஸாக சாப்பிட்ருச்சுன்னா கிராஸஸ் தீந்துரும். ஆனால் ஒன்று இன்னொன்று சாப்பிட முடியாது, பிகாஸ் ரெண்டுமே ஹெர்பிவோர்ஸாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இது ரெண்டோடைய ஆக்டிவிட்டியுமே ரெண்டோடைய அழிவுக்குமே காரணமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதே தான் காம்படிஷன் ரிசோர்ஸ் யூஸ் டைப், இன்டைரக்ட் இன்ஹிபிஷன் when காமன் ரிசோர்ஸ் இஸ் இன் ஷார்ட் சப்ளை. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் காம்படிஷன் ரிசோர்ஸ் யூஸ் டைப்புக்கு பொருந்தும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்னென்னா
ரெண்டு ப்ரிடேட்டர்ஸ்குள்ளார நடக்கக்கூடிய சண்டைகளே ஒன்னோட ஒன்று எக்ஸிஸ்டன்ஸை அழிவுக்கு கொண்டு வரலாம். அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸாக வேணாலும் இருக்கலாம். பட் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதில் அமன்சலிசம்ன்றது என்னன்னா, ஒரு ஸ்பீசிஸ் ஒன் ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் இன்ஹிபிட்டட் அண்ட் அதர் இஸ் நாட் அஃபெக்டட். ஓகேவா? ஸோ ஒரு ரெண்டு ஸ்பீசிஸோட இன்ட்ராக்ஷன் மூலிமா ஒரு ஸ்பீசிஸுக்கு பாதகம் இருக்கும், அதாவது நெகட்டிவ் இருக்கும், ஒரு ஸ்பீசிஸ்க்கு எந்த விதமான எஃபெக்டும் இருக்காது, நியூட்ரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே பாரசைட்டிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பாரசைட்டுன்றது என்னது, ஒரு ஸ்பீசிஸை இன்னொரு ஸ்பீசிஸ் ஹோஸ்டாக யூஸ் பண்ணி அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸை இது பயன்படுத்தி வாழ்றது, ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம்ல. அப்படி இருக்க போகும்போது ஒரு ஸ்பீசிஸுக்கு அது அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் அது எந்த ஹோஸ்ட்டை ஆக்குபை பண்ணது, அந்த ஹோஸ்ட்டு கண்டிப்பாக அது நெகட்டிவாக தானே இருக்கும். ஒன்றுக்கு பாசிட்டிவாகவும் ஒன்றுக்கு நெகட்டிவாகவும் இருந்தால் அது பாரசைட்டிசம். இந்த இடத்துல என்னன்னா, பாரசைட்டிசத்தில் இன்னொரு ஸ்பீசிஸு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், பட் அது அழிவுக்கு வராது. அதே சமயத்தில் ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ் அடித்து சாப்பிட்டுருச்சுன்னா, அது கொன்று சாப்பிட்டுச்சுன்னா அது ப்ரிடேட்டரின்னு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே என்னது, கொல்லக்கூடிய மிருகத்துக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும், இன்னொரு மிருகத்துக்கு உயிரே போயிடும். ஸோ ஒன்றுக்கு பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். த ப்ரிடேட்டர் இஸ் லார்ஜர் அண்ட் கெயின்ஸ் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரே விச் இஸ் வெரி ஸ்மாலர். ஸோ அமன்சலிசம் எப்படி ஒன்று நெகட்டிவ் ஒன்று நியூட்ரல்னு பார்த்தோமோ, அதே ஒன்று பாசிட்டிவ் பட் இன்னொன்று நியூட்ரலாக இருந்தால் அதுதான் கமன்சலிசம். ஓகேவா? ஸோ த கமர்ஷியல் ஸ்பீசிஸ் ஒன் ஸ்பீசிஸ் பெனிஃபிட்ஸ் வேர் தி அதர் ஸ்பீசிஸ் இஸ் நாட் அட் ஆல் அஃபெக்டட். அந்த மாதிரி இருக்கிறது கமர்ஷியலிசம்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் மியூச்சுவலிசம்னு சொல்லுவோம். அந்த மியூச்சுவலிசத்துலேயே ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான், ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் ரெண்டாலையும் உயிர் வாழ முடியுன்றது ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் சொல்லுவோம். போத் இஸ் ஆப்ளிகேட்ரி மியூச்சுவலிசம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஒன்றா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவும் மியூச்சுவலிசம் தான். அது வந்து நான் ஆப்ளிகேட்டரி மியூச்சுவலிசம் சொல்லுவாங்க. ப்ரோட்டோ கோஆப்ரேஷன், இன்டராக்ஷன்ஸ் ஃபேவரபிள் டு போத் பட் நாட் ஆப்ளிகேட்டரி. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயாட்டிக் இன்டராக்ஷன்ஸை தான் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் மூலியமா எக்ஸாமில் இது வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? அப்போ இதுலேயே மல்டிபிள் டைம்ஸ் கேட்டது என்னது, மியூச்சுவலிசத்தை பற்றி தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மியூச்சுவலிசத்தோடைய சப்டைப்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்கே லைக்கன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். லைக்கன்ஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மியூச்சுவலிசம் ஆஃப் போத் ஆல்கே அண்ட் ஃபங்கை. கரெக்டா? ஸோ ஆல்கே கிரியேட்ஸ் தி ஃபுட்டு அண்ட் ஃபங்கை இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி சாயில். ஓகேவா? So corals என்னது, polyps is an organism which secretes calcium carbonate material. அப்போ இந்த calcium carbonate materials தான் skeletons-ஆ நமக்கு அதனுடைய ரீவ்ஸை உருவாக்கும். கரெக்டா? அதனோட ரீவ்ஸை உருவாக்கும். polyps secretes calcium carbonate materials. அதுதான் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ப்ரொடெக்டிவ் லேயராக ஆக்ட் ஆகும். Whereas zooxanthellae is an algae which produces food. So இது வந்து polyps gives shelter, protection, zooxanthellae gives food. Both of them mutually beneficial to each other. So இதனோட எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தால் தான் இதனால ஃபுட்டை கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இது கண்டிப்பாக தேவை. இது ஃபுட்டை கிரியேட் பண்ண முடியும், ஆனால் எதிரிகிட்ட இருந்து தன்னால் பொழைச்சி தப்பிச்சு இருக்க முடியாது. அப்போ இது ரெண்டோடைய மியூச்சுவல் ஆப்ளிகேட்டரி ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம்னு சொல்கிறோம். இப்போ லைக்கன்ஸ் அந்த மாதிரி தான். இது ரெண்டும் சேர்ந்து இது ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆனால் இது ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸை ஃபங்கை தான் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபங்கைனாலே மைக்கோனாலே ஃபங்கை. அப்படி இதே ஃபங்கை ரூட்ஸ் ஆஃப் தி ஹையர் பிளான்ட்ஸ்லையும் இருக்கும். அது எஸ்பெஷலி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய லெகுமினஸ் பிளான்ட்ஸ்லையும் இருக்கும். அப்போ இந்த ஃபங்கை என்ன பண்ணும்னா, இட் ஹெல்ப்ஸ் தி ரூட்ஸ் டு ரீச் தி நியூட்ரியன்ஸ், எஸ்பெஷலி ஃபாஸ்பரஸ் இன் தி சாயில். அதே சமயத்தில் வாட்டரை தேடியும் போக வைக்கும். வாட்டர், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபங்கைக்கு இந்த பிளான்ட் என்ன பண்ணும்னா, ஃபங்கை கிவ்ஸ் தி பிளான்ட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ். ஓகேவா? அப்போ பிளான்ட்ஸ் ப்ரொவைட்ஸ் ஃபுட் டு ஃபங்கை ஹெல்ப்ஸ் தி
plants to absorb nutrients and waters from the soils. இப்படி பெரிய பெரிய பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்கையை தான் நம்ம மைகாரிசன் சொல்லுவோம். ஓகேவா? இதே மாதிரி தான் டெர்மைட்ஸ் ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்களா? டெர்மைட்ஸ்ன்றது என்னது? கரையான்றது நார்மலா வுட் ஈட்டர்ஸ் தான் நம்ம கரையான்னு சொல்லுவோம். ஈட்ஸ் வுட், பட் இன் ரியலா இட் ஹாஸ் நோ என்சைம்ஸ் டு டைஜஸ்ட் இட். அப்போ அதனுடைய வயிற்றுக்குள்ளாரியே இட் ஹாஸ் அன் இன்டெஸ்டைன். இதனுடைய இன்டெஸ்டைன்ல இட் ஹாஸ் அ புரோட்டோசோவன் கால்ட் அஸ் flagellate protista. இந்த flagellate protista is living inside the intestine of termites, which helps them, which secretes the necessary enzymes to digest the cellulose of the wood. ஏன்னா woodன்றது என்னது? ஒரு ஹார்டர் பிளான்ட், ட்ரீஸ்ல இருந்து வரது தான் wood. அதனுடைய செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் டெர்மைட்ஸுக்கு நேச்சுரலா கிடையாது. ஸோ அதனுடைய இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய இந்த flagellate protistaன்ற புரோட்டோசோவன் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இதுவும் ஆப்ளிகேட் மியூச்சுவலிசத்துக்குள்ளார வரக்கூடிய எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம்னா என்னது? ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கணும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கணும், ஒன்று இல்லைனா இன்னொன்னால வாழ முடியாது. அப்படி இருக்கிறது தான் ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், பட்டு தனித்தனியாகவும் அதனால் வாழ முடியும். அப்படி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஆப்ளிகேட் அல்லது ஃபேக்கல்டேட்டிவ் மியூச்சுவலிசம்னு சொல்லுவாங்க. நான் ஆப்ளிகேட்டரி இன் நேச்சர், நான் ஆப்ளிகேட்டரி இன் நேச்சர். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் பாலினேட்டர்ஸ். இந்த பாலினேட்டர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பேர்டாக இருக்கலாம், பேட்டாக இருக்கலாம், பீஸாக இருக்கலாம், பட் இது எல்லாமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு ப்ரொவைட்ஸு ஃபுட்டு, சீட்ஸு ஆஸ் வெல் அஸ் ஹனீஸு ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ். இது இல்லாமல் இது வாழும், இது இல்லாமல் இது வாழும், பட் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதோட எக்ஸிஸ்டன்ஸை என்லார்ஜ் பண்ணிக்கும். ஸோ அப்போ இதுவும் மியூச்சுவலிசம் தான், பட் இட் இஸ் நான் ஆப்ளிகேட்டரி ஃபேக்கல்டேட்டிவ் மியூச்சுவலிசம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட என்சிஆர்டியில் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, சி அனிமோன். சி அனிமோன்ன்றது நிடேரியன்ன்ற அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் கீழே கோரல்ஸ், ஜெல்லி ஃபிஷஸ், சி அனிமோன், இதுதான் சி அனிமோன். ஓகேவா? சி அனிமோன்ன்ற ஒரு இன்வெர்டிபிரேட் ஆர்கானிசம் தான் நமக்கு வந்து நிடேரியன்ன்ற கேட்டகரி கீழே வரும். இட் கெட்ஸ் அட்டாச்டு டு அ ஷெல் ஆஃப் தி ஹெர்மிட் கிராப் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அப்டைனிங் நியூ ஃபுட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தனி ஸ்பீசிஸ், ஹெர்மிட் கிராப்ன்ற ஸ்பீசிஸ். இது வந்து சி அனிமோன். இது ரெண்டுமே வெவ்வேறு ஸ்பீசிஸ், ஆனால் இது அட்டாச்சு, இது கூட அட்டாச் ஆகிருக்கும். இது அட்டாச் ஆகிருக்கிறதுனால என்னன்னா, இந்த கிராப் மூவ் ஆகக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே புது ஃபுட்டு இந்த சி அனிமோனுக்கு கிடைச்சிக்கும். அதே சமயத்தில் இந்த சி அனிமோனுடைய இந்த கலர்ஃபுல் நேச்சர் இருக்குல்ல, இந்த கலர்ஃபுல் நேச்சர் ப்ரொவைட்ஸ் கேமோஃப்ளேஜ் அண்ட் ஸ்டிங்கிங் செல்ஸ். ஓகேவா? டென்டக்கல்ஸ், இதில் டென்டக்கல்ஸ் இருக்கும். இந்த டென்டக்கல்ஸ் ப்ரொவைட் தி ஸ்டிங்கிங் செல்ஸ் which protects hermit crab from predators. ஓகேவா? ஸோ இது தனித்தனியாகவும் வாழும், பட் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிக்க போகும்போது ஹெர்மிட் கிராபோட மூவ்மெண்ட் மூலியமா சி அனிமோனுக்கு ஃபுட்டு கிடைக்கும். சி அனிமோனுடைய கிளாமோஃப்ளேஜ் அண்ட் ஸ்டிங்கிங் டென்டக்கல்ஸ்னால ஹெர்மிட் கிராப் பிரிடேட்டர்ஸ் வந்து பாதுகாத்துக்கும். போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் டு ஈச் அதர், பட் நாட் ஆப்ளிகேட்டரி இன் நேச்சர். அப்போ இது ஃபேக்கல்டேட்டிவ் மியூச்சுவலிசத்துக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் இந்த கோ எவல்யூஷனரி டைனமிக்ஸ்ன்னு சொன்னோமா, ஸோ மியூச்சுவலிசத்தில் இதுவும் என்னது தான்? ஆப்ளிகேட்டரி மியூச்சுவலிசம் தான். ஏன்னா இந்த ஃபிக்கு அப்படின்றத இந்த வாஸ்புனால மட்டும்தான் வந்து பாலினேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாஸ்புன்றது நான் சொன்னால கொலவின்றது, ஸ்பெசிஃபிக் வாஸ்ப் ஸ்பீசிஸ் பாலினேட்ஸ் அ கரஸ்பாண்டிங் ஃபிக் ஸ்பீசிஸ். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மியூச்சுவலிசம். இது என்சிஆர்டில் இருக்குது, இதை தான் யூபிஎஸ்சியும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இந்த ஃபிக் ட்ரீக்கு இந்த பர்டிகுலர் வாஸ்பை தான் பாலினேட் பண்ணோம். அதுக்கு பதில் என்னன்னா, அந்த ஃபிக்குள்ளார இந்த வாஸ்போடைய லார்வாஸ், ஓகேவா, வாஸ்போடைய எக்கு இஸ் லேய்ட் இன் தி fig fruit which later develops themselves into larva which further develops into wasp. அப்போ இதனுடைய எக்ஸை லே பண்ணுறதுக்கும் அதோட லார்வல் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த ஃபிக் ஃப்ரூட் ஹெல்ப்ஃபுல்னும், அதே சமயத்தில் இந்த ஃபிக் ஃப்ரூட்டோடைய இந்த ஃபிக் பாலினேட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸாக இந்த வாஸ்ப் மட்டும்தான் ஆக்ட் ஆகும்.
ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பெனிஃபிஷியல் டு ஈச் அதர். இதை தான் கோ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்புக்கான எக்ஸாம்பிள்ஸாகவும் சொல்லுவாங்க. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மியூச்சுவலிசம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்மளதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைப் ஆஃப் ஆர்கிட் ஆஃப்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிட் என்ன பண்ணோம்னா அதனுடைய ஃப்ளவரை ஒன்று similar to female bee மாதிரியே மாடிஃபை பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இட் மிமிக் ஃபீமேல் பீஸ் டு அட்ராக்ட் தி மேல் ஃபார் காப்புலேஷன். ஓகேவா? ஸோ மேல் பீஸ் deceived by the resemblance transfer pollens during the pseudo copulation. இது ஒரிஜினலான காப்புலேஷன் கிடையாது, பொய்யா நடக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, pseudo copulation. Whereas the flower resembling like a female bee, இத பார்த்து மேல் பி காப்புலேஷனுக்காக வரப்போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பீல போலன் கிரெயின்ஸ் இருக்குமா, which will help for pollination. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கிட் பாலினேஷன் பை டிசப்ஷன். ஓகேவா? ஸோ இதுவுமே ஒன்று இன்னொன்னுக்கான ஹெல்ப்ஃபுல் நேச்சராக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவுமே என்னது ஒரு எக்ஸாம்பிள் விச் இஸ் கிவன் இன் யுவர் என்சிஆர்டி. ஓகேவா? தென் கமென்சலிசம்னா என்னன்னு பார்த்தோம். கமென்சலிசத்தில் ஒன் இஸ் பெனிஃபிட்டட் வேரஸ் அதர் இஸ் அன்அஃபெக்டட். கரெக்டா? ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்மளுடைய சக்கர் ஃபிஷ் ஆஃபன் அட்டாச்டு டு அ ஷார்க் பை மீன்ஸ் ஆஃப் இட்ஸ் சக்கர் which is present on the top of its head. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஷார்க் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஷார்க்கோட இந்த ரெமோரான்னு சொல்லக்கூடிய சக்கர் ஃபிஷ், ரெமோரா இஸ் அ கைண்ட் ஆஃப் சக்கர் ஃபிஷ். இட் இஸ் இதனுடைய அடசிவ் டிஸ்க் மூலியமா இது வந்து ஒரு ஒட்டிக்கிற தன்மை உள்ளது. ஓகேவா? ஸோ இது சம்டைம்ஸ் ஷார்க்கோடைய பாட்டம்லேயும் இருக்கும் அல்லது ஷார்க்கோடைய அப்பர் போர்ஷன்லையும் அட்டாச் ஆகிக்கும். அப்போ இது என்ன பண்ணும்னா இந்த ஷார்க்குனுடைய அட்டாச் ஆகிருக்கிறதுனால இது மற்ற ப்ரெடேட்டர்ஸ்ல இருந்தும் தன்னை பாதுகாத்துக்கும், அதே சமயத்தில் ஷார்க்கோடைய மூவ்மெண்ட் மூலியமா இது வெவ்வேறு இடத்துக்கும் மூவ் ஆகிக்கும். ஷார்க்கு சாப்பிடக்கூடிய மிச்ச ஃபுட்டை இதுவும் சாப்பிட்டுக்கும். அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் த ரிமோரா ஆர் சக்கர் ஃபிஷ் இஸ் கம்ப்ளீட்லி பெனிஃபிட்டட் பை அட்டாச்சிங் இட் டு தி ஷார்க்கு, பட் ஷார்க் ஹேஸ் நோ எஃபெக்ட்ஸ். ஷார்க்குக்கு எந்த விதமான சாதகமும் கிடையாது, பாதகமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறது தான் கமென்சலிசத்துக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி தான் பார்னக்கல்ஸ். பார்னக்கல்ஸ்ன்றதும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பீசிஸ். இந்த சின்ன சின்னதா பார்னக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்னக்கல்ஸ் ஆர் அட்டாச்டு டு தி வேல்ஸ். இங்கே எப்படி சக்கர் ஃபிஷ் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் தி ஷார்க்கோ, அந்த மாதிரி பார்னக்கல்ஸ் அட்டாச்டு டு தி வேல்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் பெனிஃபிட்டட். அதே வேல்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் இருக்காது. பட் நியூமரஸ் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வேலுடைய கம்ப்ளீட் சர்ஃபேஸுமே ஆக்குபை பண்ணக்கூடிய பார்னக்கல்ஸும் இருக்குது. பட் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் என்சிஆர்டியில் இதை தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் எபிஃபைட்ஸ் நம்ம ஏற்கனவே கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுலேயே ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் எபிஃபைட்ஸோடைய சிக்னிஃபிகன்ஸை பார்த்துருந்தோம். ஏன்னா சர்ஃபேஸில் அது வாழ்கிறதுக்கான சன்லைட்டும் கிடைக்காது, நியூட்ரியன்ஸும் இருக்காது. ஸோ பெரிய பெரிய ட்ரீஸை நம்பி அந்த ட்ரீஸ் கூட சுற்றி வளர்றதை தான் நம்ம எபிஃபைட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எபிஃபைட்ஸ் லிவ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் அதர் பிளான்ட்ஸ் லைக் ferns, mosses and orchids and use the surface of trees for support and for obtaining sunlight and moisture. ஓகேவா? இந்த இடத்துல ட்ரீஸுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது, பட் எபிஃபைட்ஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். கரெக்டா? எந்த விதமான பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். அந்த ட்ரீஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அடிப்படையாக வச்சு இந்த எபிஃபைட்ஸ் வாழ்றதன் மூலிமா அதுக்கு ரூட் இல்லாமல் இருந்தாலுமே சன்லைட் அண்ட் மாய்ஸ்சரை ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அதனால் வாழ்ந்துக்க முடியும். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கமென்சலிசம். தென் இதை கேட்டிருந்தாங்களா, கவு டங், கேட்டில்ஸ்ல இருந்து வரக்கூடிய கவு டங் ப்ரொவைட்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் டங் பீட்டல்ஸ். பீட்டல்ஸ்னா என்னது, வண்டுகள் நம்ம பார்த்தோமா, டங் பீட்டல்ஸ். த பீட்டல்ஸ் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தி கவுஸ். பீட்டல் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தி கவு டங், பட் கவுக்கு அந்த பீட்டல்ஸ்னால எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாதுல்ல. இதுவும் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் கமென்சலிசம். ஸோ அதே தான் எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தாங்களா, கேட்டில் வந்து கிரேஸ் பண்ணக்கூடிய இடத்துல காமன் மைனா ஆர் கேட்டில் எக்ரெட்ஸ் ஆர் ஃபவுண்டுன்னு சொல்லியிருந்தாங்களா. இங்கே காமன் மைனா ஆர் கெட்டிங் இன்செக்ட்ஸ் ஆஸ் தி ஃபுட், பட் கேட்டலுக்கு இந்த காமன் மைனா அல்லது கேட்டில் எக்ரெட்ஸ்னால எந்த விதமான பெனிஃபிட்டோ அல்லது பாதிப்பும் இல்லைல்ல.
ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஃபார் கமென்சலிசம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நியூமரஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கமென்சலிசம். ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் கேட்குறாங்க. தென் அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கமென்சலிசத்துக்கான இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சி அனிமோன் வித் க்ளோன் ஃபிஷ். ஓகேவா? ஸோ நிறைய இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா இதை மியூச்சுவலிசத்துக்கான எக்ஸாம்பிள்ஸாகவும் போட்டிருக்காங்க. பட் என்சிஆர்டியில் நம்மளுடைய என்சிஆர்டியில் ரைட்டா, என்சிஆர்டியில் 12th பயாலஜியில் அதில் ஈகாலஜின்ற சாப்டரில் கிளியராக சொல்லியிருக்காங்க இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கமென்சலிசம். அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ அதே சி அனிமோன் ஏற்கனவே பார்த்தோமா, சி அனிமோன் வித் ஹெர்மிட் கிராப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் mutualism, whereas sea anemone with the clone fish, inga clone fish is getting protection from the sea anemone, but clone fish nala endha benefit sea anemone ku kedaiyadundradha wordings ah kuduthirukanga. Okay va? So the fish gets protection from the predators which stay away from the stinging tentacles. ஏன்னா இந்த stinging tentacles தான் அங்க hermit crab க்கும் protective ஆ இருந்தது பார்த்தோமா. அங்க மூவ்மெண்ட் மூலியமா hermit crab provides food and transportation for sea anemones. பட் இந்த இடத்துல clone fishனால இது எதையுமே மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ த அனிமோன் டஸ் நாட் அப்பியர் டு டிரைவ் எனி பெனிஃபிட்ஸ் பை ஹோஸ்டிங் தி க்ளோன் ஃபிஷ். அப்போ க்ளோன் ஃபிஷ் சி அனிமோனுக்கு எந்த விதமான நெகட்டிவும் பாசிட்டிவும் கிடையாது. இது கெட்டிங் பாசிட்டிவ். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கமென்சலிசம். ஓகேவா? பட் நிறைய இன்டர்நெட்டில் வந்துட்டு சி அனிமோனுக்கு க்ளோன் ஃபிஷ்ஷு ஃபில்டரிங் ஏஜென்ட்டாகவும் அல்லது கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய வேர்டிங்ஸை தான் அஃபிஷியல் சோர்ஸஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ என்சிஆர்டியில் கமென்சலிசத்துக்கான எக்ஸாம்பிள் கீழே தான் சி அனிமோனையும் க்ளோன் ஃபிஷ்ஷையும் சொல்லியிருக்காங்க. இப்போ சி அனிமோன் வித் ஹெர்மிட் கிராப்ன்றது மியூச்சுவலிசத்துக்கும், சி அனிமோன் வித் க்ளோன் ஃபிஷ்ன்றது நமக்கு வந்து கமென்சலிசத்துக்கும் பார்த்துக்கணும். ஓகேவா? இதே அமென்சலிசம்னா என்னன்னு பார்த்தோம். ஒன் இஸ் கெட்டிங் ஹார்ம்ஃபுல் அண்ட் அனதர் இஸ் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் அஃபெக்டட். கரெக்டா? ஸோ ஒன்று வந்து ஜீரோவாக இருக்கும், ஒன்று நியூட்ரலாக இருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவாக மாறும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்னது, பிரெட் மோல்டு ஃபங்கை பெனிசிலியம் ஃபஸ்ட்டு வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணது இதுலேருந்து தான். ப்ரொடியூஸ் பெனிசிலின் அண்ட் ஆன்டிபயோட்டிக் சப்ஸ்டன்ஸ் விச் இன்ஹிபிட்ஸ் தி க்ரோத் ஆஃப் அ வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இந்த பிரெட் மோல்டு ஃபங்கையில் இருக்கக்கூடிய பெனிசிலியம் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும்னா பாக்டீரியாவை கம்ப்ளீட்டாக வளர விடாமல் தடுத்து நிறுத்திடும். பாக்டீரியா இஸ் கெட்டிங் ஹார்ம்ஃபுல். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த பிளாக் வால்நட் செக்ரீட்ஸ் எ கெமிக்கல் ஃப்ரம் இட்ஸ் ரூட்ஸ் தட் ஹார்ம்ஸ் தி நெய்பரிங் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வளர விடாமல் இந்த ரூட்ஸ்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து தடுத்து நிறுத்திடும். ஆனால் அந்த பிளான்ட்ஸ்னால இதுக்கு எந்த விதமான பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் அ லார்ஜ் ட்ரீ ஷேட்ஸ் அ ஸ்மால் பிளான்ட். ஒரு பெரிய ட்ரீ இருக்குது, அதுக்கு கீழே ஒரு சின்ன ட்ரீ இருக்குதுன்னா இந்த சின்ன ட்ரீக்கு தேவைப்படக்கூடிய ரெயின்ஃபால், இப்போ கனோப்பி இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெயின்ஃபால், சன்லைட் இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்து இந்த ஸ்மால் ட்ரீயோட க்ரோத்தை வந்து இது இன்ஹிபிட் பண்ணும். ஆனால் இந்த ஸ்மால் ட்ரீனால இதுக்கு எந்த விதமான பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்காது. ஸோ இட் இஸ் ரிட்டார்டிங் தி க்ரோத் ஆஃப் அ ஸ்மால் பிளான்ட். தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் அமென்சலிசம். One is negatively affected and another is neither affected nor get benefited. அமென்சலிசத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதில் parasite அண்ட் predator இது மூணுமே வந்து முக்கியமான டிஃபரன்சஸ் தெரிஞ்சுக்கணும். இதில் predator ஈஸியாக தெரிஞ்சிடும். இட் கில்ஸ் அண்ட் கன்சியூம்ஸ் தி prey. ஓகேவா? ஒரு விலங்கினம் இன்னொரு விலங்கினத்தை கொன்று சாப்பிடும். ஓகேவா? ஷார்ட் டேர்ம் இமீடியட் டெத்து, லயன்ஸ், ஈகிள்ஸ், ஷார்க்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம predatorஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸாக சொல்லிடும். இதே parasiteன்றது என்னது, ஒட்டுண்ணிகள், ஹார்ம்ஃபுல் பட் டஸ் நாட் யூஸ்வலி கில் தி ஹோஸ்ட். ஓகேவா? ஸோ ஹோஸ்ட் கில் பண்ணாது, ஆனால் நெகட்டிவ்லி அஃபெக்டிங் தி ஹோஸ்ட் பட் கண்டினியூஸ்லி அஃபெக்டிங் ஃபார் அ லாங்கர் டைம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்னது, டேப் வார்மு, லைஸு, ஃப்ளீஸ் இது எல்லாமே. பட் பாரசிட்டாய்டுன்றது என்னதுன்னா இது ரெண்டோட காம்பினேஷனில் ஹோஸ்ட்டை இமீடியட்டாக கில் பண்ணாது, பட் இன்னும் ஷார்ட்டர் டைமில் இல்லாமல் லாங்கர் டைமில் ஃபைனலாக கில் பண்ணிடும். பாரசைட் கில் பண்ணாது, பிரிடேட்டர் இமீடியட்டாக கில் பண்ணோம். பாரசிட்டாய்டுன்றது ஹோஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக கில் பண்ணிடும். ஸோ இட் கில்ஸ் தி ஹோஸ்ட் ஈவென்ச்சுவலி. இட் லாங் டேர்ம்ஸ் அண்ட் எண்ட்ஸ் இன் ஹோஸ்ட் டெத். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த இட்சுமன் வார்ம்ஸ் அண்ட் டெக்னிட் ஃப்ளைஸ் எல்லாமே. ஸோ இந்த பாரசிட்டாய்டு பிஹேவியரை எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்றது தான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ்.
ஓகேவா? ஸோ parasitoid, parasitism, predation இது மூணுக்குமான டிஃபரன்சஸை புரிஞ்சுக்கணும். இதில் parasitesே ரெண்டு விதமாக பிரிக்கலாங்க. அதில் உள்ள சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் தான் வெளியில் இருக்கக்கூடிய எக்டோ parasites. ஓகேவா? ஸோ ஒரு உயிரினத்துக்கு வெளியில் இருக்கும், அந்த உயிரினத்தை ஹோஸ்டாக ஆக்ட் பண்ணிக்கும். ஸோ டாடர் பிளான்ட், கஸ்கியூட்டா, மிஸ்டட்டோல், லொராந்தஸ் ஆர் தி parasites that living on the flowering plants. இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை ஹோஸ்டாக பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை இது அப்சர்வ் பண்ணிக்கும், பட் டஸ் நாட் கில் தி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதனால தான் இது parasite. அதே மாதிரி தான் பேன்கள், லைஸ் ஆன் தி ஹியூமன்ஸ். மெனி மரைன் ஃபிஷ் ஆர் இன்ஃபெஸ்டட் வித் அன் எக்டோபாரசைட் லைக் காப்பிபாட். காப்பிபாடு, பாடுனாலே என்னது? ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பிபாட்னு சொல்லக்கூடிய ஒரு எக்டோபாரசைட்னால நிறைய மரைன் ஃபிஷஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். அதே உள்ளுக்குள்ளார இன்டீரியர் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் தான் எண்டோபாரசைட்ஸ். Ascaris are roundworm are internal parasites found in the human intestines. டெர்மைட்ஸோட இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய புரோட்டோசோவன் அதனோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்மளதுலேயே வந்து பார்த்தோம்னா ஈகோலி is a beneficial bacteria. Is a beneficial bacteria in human gut. Human gutல இருக்கும். Whereas Ascaris are roundwormன்றது creating harmness for the humans, presenting in the internal parasites. ஸோ இதில் இன்னொரு டைப் இருக்கு, ப்ரூட் parasitism. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் தன்னுடைய முட்டையை கொண்டு போய் இன்னொரு பறவையோடைய கூட்டில் வச்சு வளர்க்க வைக்கிறது. அப்போ அந்த பறவையை அதனுடைய ரிசோர்ஸஸையும் அதனுடைய பாதுகாப்பு இது யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதனுடைய ஸ்பேஸையும் அதனுடைய நியூட்ரிஷன்ஸையும் இது யூட்டிலைஸ் பண்ணிட்டு இது தனியாக வாழ்றது. அதுதான் ப்ரூட் parasitism சொல்லுவாங்க. இன் பேர்ட்ஸ் தட் இஸ் ஃபேசினேட்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் parasitism in which parasitic bird lays its eggs in the nest of its host. குக்கு, கோயல், அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோவோடைய நெஸ்ட்டில் போயிட்டு லெக்கை லே பண்ணிடும், அது தன்னுடைய முட்டை நினச்சி அது வளர்த்து விட்டுரும். ஓகேவா? ஸோ அதை இது ஹோஸ்டாக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ parasites இதெல்லாம் தான் மேஜரான எக்ஸாம்பிள்ஸஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு நம்ம கொஷின்ஸை ஃபாலோ பண்ணலாமா? இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ். ரைட். So lichens represents the symbiotic relationship between algae and fungi. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா algae component present in the lichen is best known as. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தாதான் சிம்பயாண்ட். ஓகேவா? இதில் மைக்கோபயாண்ட் அப்படின்றது என்னது? ஃபங்கை. ஃபைக்கோபயாண்ட்ன்றது தான் என்னது? ஆல்கே. கொஸ்டின் என்னது? algae component presence in lichens is best known as what? ஃபைக்கோபயாண்ட். இதே ஃபங்கையை கேட்டிருந்தாங்கன்னா மைக்கோபயாண்ட். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் சிம்பயாண்ட். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்சஸை புரிஞ்சுக்கணும். தென் அதே கொஸ்டின், which of the following associations are examples for mutualism? Mutualism. mycorrhizae, fungi and roots of higher plants. Mutualism தான். lichens மல்டிபிள் டைம்ஸ் கேட்டாங்க. fungi and photosynthetic algae. Mutualism தான். mustard flower and honey bees, pollination is a mutualism தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுலையுமே இது ஆப்ளிகேட்டரி மியூச்சுவலிசம், இது நான் ஆப்ளிகேட்டரி மியூச்சுவலிசம். பட் கொஸ்டின் இஸ் காமன்லி கால்ட் அஸ் மியூச்சுவலிசம் தான். அப்போ மூணுமே மியூச்சுவலிசத்துக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1, 2, 1, 3. Then which of the following have species that can establish symbiotic relationship with other organisms? ஓகேவா? நிடேரியன்ஸ் எஸ்பெஷலி சி அனிமோன் பார்த்தோமா? சி அனிமோன், கோரல்ஸ், இது எல்லாமே என்னது? சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கா? ஃபங்கையை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். லைக்கன்ஸ்ல இருக்கு, மைக்காரிசேவா இருக்கு, புரோட்டோசோவன் எஸ்பெஷலி protist found in termites. இது எல்லாமே can establish a symbiotic relationship. மூணுமே தான் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. Certain species of which one of the following organisms are well known as cultivators of fungi? எதுனா ant தான். ஓகேவா? சர்டன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் இது என்ன பண்ணோம்னா லீஃப் கட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லீவ்ஸ் சின்னதா டெட் அண்ட் டீகேயிங் லீவ்ஸ். இந்த லீவ்ஸை எடுத்துட்டு போயிட்டு இதனுடைய
இது இருக்கக்கூடிய கூட்லையோ அல்லது அது இருக்கக்கூடிய இடத்துலையோ சேமிச்சு வைக்குமா. இந்த லீவ்ஸை கன்சியூம் பண்ணி ஃபங்கை க்ரோஸ். ஓகேவா. ஸோ இந்த லீவ்ஸை ஆண்ட் எடுத்துட்டு வரும், இந்த லீவ்ஸை சாப்பிட்டு ஃபங்கை வளரும், ஃபங்கை வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபங்கை ஆண்ட் சாப்பிடும். அப்போ ஃபங்கை வளர்ற வரைக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து வீட்டில் வந்து ஆடை வளர்த்து கடைசியில் பிரியாணி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான். ஓகேவா. ஸோ கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஃபங்கைன்றது எதுனா ஆண்ட் தான். So which one of the following shows a unique relationship with an insect that has co-evolved with it and that is the only insect that can pollinate this tree. இதுதானே இதுக்கு பார்த்தோம். Fig. Wasp is an insect that pollinates the fig. இது மட்டும்தான் ஃபிக்கை வந்து பாலினேட் பண்ணும், வேற எந்த இன்செக்ட்டுமே பண்ணாதுன்றது தான் இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. வேற இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே ட்ரீஸ், மகுவா, சாண்டல்வுட், இது எல்லாமே டெசிடியூஸ் அல்லது ட்ரீஸ் டைப்ஸ்ல வரும். ஓகேவா. தென் parasitoid kills host long term. அதுதானே parasitoidன்னு பார்த்துருந்தோம். இதுல டெர்மைட்ஸ் வருமா? டெர்மைட்ஸ் வராது. டெர்மைட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி டெட்ரிவோர்ஸ். அதே தான் சென்டிபீட்ஸும் வராது, டெர்மைட்ஸும் வராது. வெரஸ் ஃப்ளைஸ் வரும், வாஸ்ப் கண்டிப்பா வரும், சர்டைன் பீட்டல்ஸும் வரும், கேரபிட் பீட்டல்ஸ். இந்த மூணுமே இஸ் ஷோயிங் தி பிஹேவியர் ஆஃப் parasitoid. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, only 3. If you walk through the countryside, you are likely to see some birds stalking alongside the cattle to seize the insects disturbed by their movement. ஓகேவா. எந்தெந்த பேர்ட்ஸ், இதை காமன் சென்சிக்கலாகவே பார்ப்போம். ஆப்ஷன்ஸை பார்ப்போம்னா இது மூணுமே கொடுக்கல. அப்போ இருக்கிறதுலே சின்னது எது? மைனா கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மைனா தான் சின்ன சின்ன இன்செக்ட்ஸை இந்த கிராஸஸோட மூவ்மெண்ட்ஸ். ஸ்டார்க்கும் வந்து பெரிய பறவை, பிளாக் நெக்டு கிரேனுன்றதும் பெரிய பறவை. அப்போ இந்த ரெண்டு பெரிய பறவையுமே கேட்டிலோட மூவ்மெண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு தான் சாப்பிடணுன்றது, இன்செக்ட்ஸை சாப்பிடணுன்றது தேவை கிடையாது. அது எல்லாமே பெரிய பெரிய மீன்களை சாப்பிடக்கூடியது. அப்போ இது மட்டும்தான் வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் 2. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கேட்டில் எக்ரெட் அப்படின்னு சொன்னோமா. இது எதுக்கான எக்ஸாம்பிள்? கமன்சலிசத்துக்கான எக்ஸாம்பிள். வேர் இட் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட், கேட்டிலுக்கு எந்த விதமான எஃபெக்டும் கிடையாது. Cattle egret is getting benefited. Commensalismத்துக்கான example. Consider the following kinds of organisms. Which of the above can act as a pollinating agents? Bats pollinating agent தான், bees pollinating agents தான், birds pollinating agents தான். Answer for this question என்னது? 1, 2, 1, 3. எல்லாமே pollinating agents தான். இதுல பாருங்க, due to some reasons, if there is a huge fall in the population of a species of butterflies, what could be its likely consequences? Pollination of some plants could be adversely affected. Possibilities irukkalam. There could be a drastic increase in the fungal infections of some cultivated plants. It could lead to a fall in the population of some species of wasps, spiders, birds, because all of them are pollinators. கரெக்டா? ஸோ பட்டர்ஃப்ளையும் பாலினேட்டர் தான், இதுவும் பாலினேட்டர்ஸாக இருக்க போகும்போது இது டிபெண்ட் ஆகிருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்பீசிஸ் அல்லது ஃப்ளவர்ஸ் அல்லது பிளான்ட்ஸை பெரிய லெவலில் பாதிக்குமா? அப்போ அது பாதிச்சுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதனோட பாப்புலேஷன்ஸும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க, சம்முன்னு இருக்கிறதுனால இது கரெக்ட்னு எடுத்துடக்கூடாது. அதில் டிராஸ்டிக் இன்க்ரீஸ்ன்ற எக்ஸ்ட்ரீம் வேர்ட் இருக்கு. டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் தி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும்
ஃபாலிங் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸுக்கும் டைரக்ட் லிங்கேஜஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க முடியாது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. பட் இது ரெண்டுமே டைரக்ட் ரிலேஷன்ஷிப். இதுவும் என்னது? பாலினேஷனை பேசுது. அந்த பாலினேஷனால அங்கே அந்த பட்டர்ஃப்ளைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்பீசிஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த வெஜிடேட்டிவ் ஸ்பீசிஸை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வாஸ்பு, ஸ்பைடர்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்போ இது ரெண்டுமே கேன் ஹாவ் அ டைரக்ட் இம்பேக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹியூஜ் ஃபால் இன் தி பாப்புலேஷன் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் தானே தவிர இதை நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. In which one of the following kinds of organisms is the phenomena found wherein the female kills the male after copulation? எது இதுக்கான எக்ஸாம்பிள்னா ஸ்பைடர் தான். ஸ்பைடர் kills the male after the copulation. ஓகேவா? இது ஒரு யூனிக் பிஹேவியர். Which of the following organisms perform waggle dance for others of their kin to indicate the direction and distance to a source of their food? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர் தெரியலனா கூட என்ன கான்டெக்ட் அந்த கொஸ்டினை செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த டான்ஸ் எதுக்காகனா சோர்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஃபுட்டை பற்றி அதை சொல்கிறதுக்காக. இப்போ அப்போனா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது கூட்டமாக சோஷியல் இன்செக்ட்ஸாக வாழும்? இப்போ ஆன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாம் கூட்டமாக தான் ஃபுட்டை சேகரிக்கும். அதே மாதிரி தான் ஹனிபீஸ் எல்லாமே கூட்டமாக இருக்கும். அப்போது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட்டை தன்னுடைய இன்னொரு இன்செக்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு பிஹேவியரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் பெஸ்ட் எதுக்கு தான் வரும்னு பார்த்தோம்னா லாஜிக்கலாக கெஸ் பண்ணோம்னா ஹனிபீஸ்க்கு தான் வரும். ஸோ ஹனிபீஸ் இஸ் பெர்ஃபார்மிங் தி வேகல் டான்ஸ். ஸோ சம்டைம்ஸ் யூ ஷுட் யூஸ் தி காமன் சென்ஸ். ஓகேவா? தெரியலனா கூட butterflies, dragonflies, wasp, honeybees are frequently getting repeated in numerous questions. ஓகேவா? திரும்ப again அதே how many of the above have poisonous species among them? So we definitely know that some of the butterflies are more poisonous in nature. Frogs, fishes இது எல்லாமே poisonous in nature. Big some தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? How many of the above species among them? ஓகேவா? ஸோ எதெல்லாம் have poisonous species among them? அதாவது பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே சொல்லலை. பட்டர்ஃப்ளைஸ்குள்ளார பாய்சனஸ் ஸ்பீசிஸ் இருக்கலாமா? ஃபிஷ்ஷுக்குள்ளார பாய்சனஸ் ஃபிஷ் இருக்கலாமா? ஃப்ராக்ஸில் பாய்சனஸ் ஃப்ராக்ஸ் இருக்கலாமா? இந்த மாதிரியான ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் வரப்போகும்போது எதுவுமே வராது நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அப்போ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ஹேவிங் தி பாசிபிலிட்டிஸ். ஏன்? இது எல்லாமே தன்னோட ப்ரிடேட்டர்லேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக தனக்குள்ளார ஏற்படுத்திக்கக்கூடிய மாற்றங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல, டெஃபினட்டாக. ரைட். ஸோ இப்போ இதை அடிப்படையாக வச்சு நம்ம அடுத்த செட் ஆஃப் டாபிக்ஸை பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஃபுட் செயின் அண்டு ஃபுட் வெப்ன்ற கான்செப்ட்ஸு. தென் அதை அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய மதர் ஃபேக்டர்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் லிமிட்ஸ் தி நம்பர் ஆஃப் ட்ராபிக் லெவல்ஸ் இன் அ ஃபுட் செயின்? ஒரு ஃபுட் செயின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸை சாப்பிட்றது, அது இன்னொரு ஸ்பீசிஸ் சாப்பிட்ற அந்த ஹைராரிக்கல் ஆர்டர் தான் நம்ம வந்து ஃபுட் செயின்னு சொல்லுவோம். இதில் நம்பர் ஆஃப் ட்ராபிக் லெவல்ஸ் இந்த ஃபுட் செயினை குறைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸாக எதெல்லாம் இருக்கலாம்? ஃபுட் சப்ளையா, பொல்யூட்டட் ஏரா, அவைலபிள் அட் எனர்ஜி அட் தி ஹையர் ட்ராபிக் லெவலில், பாராசைட்டிக் ஆர்கானிசம்ஸான்றதை கேட்டிருக்காங்க. தென் CAPF 2024 இன் அன் ஈகோசிஸ்டம் why is the number of tropic levels of a food chain usually limit? அதே கொஸ்டினை வேறு ஃபார்மில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏன் ட்ராபிக் லெவல்ஸை எடுத்துக்க போகும்போது ஃபுட் செயின்ஸு லிமிட் ஆகிட்டே இருக்குது? லோவர் ட்ராபிக் லெவல்ஸ் ஹேஸ் லெஸர் எனர்ஜி than the higher tropic level. Because of the loss of energy at each tropic level, higher tropic level individual can control the lower ones more efficiently. Limited tropic level makes the food chain less vulnerable to parasites. அதே parasites இதையே வெவ்வேறு ஃபார்மில் மாடிஃபை பண்ணி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பட் ஒரே கொஸ்டின் தான் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. தென் which one of the following is the correct sequence of a food chain? ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துட்டு அந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் எது கரெக்ட் ஆர்டர் அப்படின்னா என்னது? பிரைமரி ப்ரொடியூசராக ஒன்று இருக்கணும், அதை சாப்பிடக்கூடிய பிரைமரி கன்சியூமராக இருக்கணும், அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமராக இருக்கணும். இப்படி ஹைராரிக்கில் எது கரெக்டாக இருக்குது? 3 ஆர்கானிசமும் கொடுத்துருக்காங்க. டயாட்டம்ஸையும், கிரஸ்டேஷியன்ஸையும், ஹெர்ரிங்ஸையும் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டான ஆர்டரில் சீக்வன்ஷியலாக அரேஞ்ச் பண்ணுன்றதை கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி தான் விச் ஆஃப் தி above are primary producers in the food chain of oceans? அதே டயாட்டம்ஸ் திரும்ப வந்திருக்கு. கோபிபாட்ஸ் ஏற்கனவே பார்த்துருந்தோம், ரைட்டா? ஸோ கோபிபாட்ஸு சைனோபாக்டீரியா தான் நம்ம
எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வித்தின் தி ஓஷன்ஸில் ஜாகிரபி பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சைனோபாக்டீரியாஸ் தான் இருந்தது. அதுதான் இன்னொன்று ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம். அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி மூலிமா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குறைச்சிட்டு ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ரைட்டா? ஸோ விச் ஆஃப் தி அபவ் ஆர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் இன் தி ஃபுட் செயின்? எதெல்லாம் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. தென் வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஃபைட்டோபிளாங்க்டன் ஆஃப் அ ஓஷன் இஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு ஃபார் சம் ரீசன்? ஃபைட்டோபிளாங்க்டன் சொல்லக்கூடிய பிரைமரி ப்ரொடியூசர்ஸை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டா என்னென்னலாம் நடக்கும்? The oceans as a carbon sink would be adversely affected. The food chain in the ocean would be adversely affected. The density of ocean water would be drastically decreases. Okay va? அதை பற்றி கேட்டிருக்காங்க. Then consider the following statements. 2003ல கேட்டது. The common blue-green algae, the cyanobacteria, Spirogyra and Eulothrix are found in both freshwater ponds and oceans. The chameleon can look ahead with one eye and at the same time look behind with an another. So ரெண்டு கண்ணில் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி கெமிலியானுக்கு இருக்கா? மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் டு ஹெல்ப் இட் செல்ஃப் ஃப்ரம் தி ப்ரிடேஷன் ஆஃப் அதர் ப்ரிடேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டில் எது கரெக்டுன்றதை கேட்டிருக்காங்க. இப்போ அதே ஃபுட் செயினில் a pesticide which is a chlorinated hydrocarbon is sprayed on a food crop. ஓகேவா? ஸோ ஒரு பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ஃபுட் கிராப்பில் இருக்கும். ஃபுட் கிராப்பை ரேட்டை சாப்பிடும், ரேட்டை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை ஹாக் சாப்பிடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபுட் செயினில் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி பெஸ்டிசைட் வுட் அக்யூமுலேட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? இதில் எதில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் பெஸ்டிசைட்ஸோடைய அமௌண்ட் இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. பயோ மேக்னிஃபிகேஷன்ன்ற கான்செப்ட் அடிப்படையாக வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அகெயின் அண்ட் அகெயின் எந்தெந்த ஈகோ சிஸ்டத்தில் அந்த ஃபுட் செயின் எந்த ஆர்டரில் இருக்குது, அந்த ஃபுட் செயினில் என்னென்ன ஆர்டரில் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, அந்த ஸ்பீசிஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லெவல்ஸை பொறுத்து அந்த ட்ராபிக் லெவல்ஸ் டிசைட் பண்ணப்படுது. இந்த ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் கான்செப்ட்ஸ் அடிப்படையை வச்சு கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அதுதான் டீகம்போசர்ஸ் அல்லது சாப்ரோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவோம். With reference to the food chains and ecosystem, which of the following kinds of organisms is known as decomposer organisms? Virus, fungi and bacteria. Okay va? Which of the following are detrivores? Decomposers mari detrivores. Okay va? Millipedes, sorry, earthworms, jellyfish, millipedes, seahorses, woodlice. இந்த 5 ஸ்பீசிஸை கொடுத்துட்டு இது இதெல்லாம் டெட்ரிவோர்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? தென் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ சாப்ரோஃபைட்? ஸோ சாப்ரோ அப்படின்னாலே டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிசம்ஸை சாப்பிடக்கூடியது தான் சாப்ரோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்டிருக்கிறதுல கஸ்கியூட்டா, டாடர் பிளான்ட் ஏற்கனவே பார்த்துருந்தோமா, ஸ்பைரோகைரா ஏற்கனவே ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்களா, கிராசஸா, ரைசோபஸா, சிடிஎஸ் 2023ல கேட்டிருக்காங்க. Then which of the following organisms ingest dead organic matter and then digest internally and absorb the nutrients? 2025 CDSல கேட்டிருக்காங்க. ஸோ டெட்ரிவோர்ஸ் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, சாப்ரோட்ரோப்ஸ்க்கு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. எது உள்ளுக்குள்ளாரையே அந்த டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை சாப்பிட்டு இன்ஜெஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ டீகம்போசர்ஸ், டெட்ரிவோர்ஸு, சாப்ரோட்ராப்ஸு, சாப்ரோஃபைட்ஸு இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைராரிக்கல் ஆர்டரை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாண்ட் ஈகோ சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா, பாண்ட் ஈகோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சன்லைட்டை டைரக்டாகவே எடுத்துட்டு ப்ரைமரியாகவே ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி மூலியமாகவே ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸும் அதே சமயத்தில் ஆல்கேஸும் தே ஆர் போர் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் தேர் ஓன் ஃபுட்ஸ், ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி எதெல்லாம் ஒரு பாண்ட் ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னா டயாட்டம்ஸ், ஸ்பைரோகைரா, யூலோத்ரிக்ஸு, கிளாடோஃபோரா அண்டு வால்வாக்ஸ். இந்த டயாட்டம் இஸ் அன் யூனிசெல்லுலார் ஆல்கே தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அப்போ இந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய, அதனால ஓனாக ஃபுட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அடிப்படையை வச்சு ஃபுட்டை எடுத்துக்கிறது தான் பிரைமரி கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம். அந்த பிரைமரி கன்சியூமர்ஸ் தான் ஜூ பிளாங்க்டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் அனிமல்ஸ், சைக்ளாப்ஸ் அண்டு சைப்ரிஸ் எல்லாமே ஜூ பிளாங்க்டான்ஸ். எதெல்லாம் அதை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர்ஸ், நீந்தக்கூடிய ஃபிஷஸ். ஓகேவா? நெக்டான்ஸ் ஆர் தி அனிமல்ஸ் தட் கேன் ஸ்விம் அண்ட் நேவிகேட் அட் வில். ஃபிஷஸ் இஸ் அன் secondary consumers.
இதில் பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ஸ் அல்லது பாட்டம் ஆஃப் தி பாண்ட்ஸில் வாழக்கூடியது தான் பென்திக் ஆர்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாட்டம் டுவெல்லர்ஸ். ஓகேவா? ஸோ அதில் பீட்டல்ஸ், மைட்ஸ், மொல்லஸ்க்கு அண்ட் சம் கிரஸ்டேஷியன்ஸ் காப்பிபாட்ஸு இது எல்லாமே பாட்டமில் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கானிசம்ஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் அது இறந்து மக்கி போயிடுச்சுன்னா அந்த மக்கி போய் அதை டீகம்போஸ் பண்ணக்கூடியதை தான் டீகம்போசர்ஸ்ன்னு சொல்லுவோம். தே ஆர் டிஸ்டர்ப்டு த்ரூ தி என்டையர் in the whole pond but it in sediment forms. They are bacteria and fungi. இதுதான் ரொம்ப முக்கியமானது. Bacteria and fungi are the decomposers. Rhizophus, Penicillium, Calvaria and Cladosporium. இதெல்லாமே important examples. எதெல்லாம் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், எதெல்லாம் டீகம்போசர்ஸ். இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டு தான் சுற்றி சுற்றி திரும்ப கேட்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி ஓஷன் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஓஷன் ஈகோசிஸ்டம் மரீன் ஈகோசிஸ்டத்துலையுமே பிரைமரி ப்ரொடியூசர்ஸாக எதெல்லாம் இருக்கும்னா சீவீட், கெல்ப்ன்றது தான் இந்த சி அர்ச்சின் இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு ப்ரௌன் ஆல்கே. ஓகேவா? சி கிராசஸ் அண்ட் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ்னால் என்னது? இட் யூசஸ் தி லைட் ஆஸ் அ சோர்ஸ். இங்கே சன்லைட் அடிப்படையாக வச்சு பிரைமரியாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ்னு சொல்லுவோம். பட் சம் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ் which are found at the bottom of the key chemicals அடிப்படையாக வச்சுட்டு அதனால ஓன் ஃபுட்டை கிரியேட் பண்ண முடியும். இதுவும் ஆட்டோட்ராப் தான். இதுவே தானாவே ஃபுட்டை கிரியேட் பண்ணிக்கும். பட் நாட் வித் தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட் பட் வித் தி ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல்ஸ். அப்போ கெமிக்கல்ஸ்ன்றது இங்கே என்னது? மினரல்ஸ் அப்டைன்டு த்ரூ தி வல்கானிக் எரப்ஷன்ஸ். அந்த மினரல்ஸ் தான் என்னது? Some of the hydrogen sulfides which are emerged through the hydrothermal vents and methane. இந்த மாதிரியான மினரல்ஸையும் அதை அடிப்படையாக வச்சு தனக்கான ஃபுட்டை தானே கிரியேட் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸை தான் கீமோசிந்தட்டிக், எஸ்பெஷலி பாக்டீரியாஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபைட்டோபிளாங்க்டான்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய டெர்ஷரி ஆர்கானிசம்ஸ் நிடேரியன்ஸ் மாதிரியான ஜெல்லிஃபிஷ், கிரஸ்டேஷன்ஸ், கிராப்ஸ், ஷ்ரிம்ஸ் அண்ட் லாப்ஸ்டர்ஸ் மாதிரியானது, தென் மொல்லஸ்க், ஆக்டோபஸஸ், ஆயிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்குவிட்ஸ் இது எல்லாமே பிரைமரி கன்சியூமர்ஸாக நம்ம சொல்லலாம். பிரைமரி கன்சியூமர்ஸ், அதை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர்ஸ், அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸ்ன்ட்டு இந்த ஃபுட் செயினுடைய ஸ்கேல் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சப்போ எந்த ஈகோசிஸ்டமாக இருந்தாலும் சரி அதனோட பிரைமரி ப்ரொடியூசர்ஸை பற்றின நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எதில் டீகம்போசர்ஸ்ன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் டீகம்போசர்ஸு, டெட்ரிவோர்ஸு இதை பற்றின டிஃப்ரென்சஸை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும்ல, அதை இதுலேருந்து பார்ப்போம். ஸோ இப்போது டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை அடிப்படையாக வச்சு இப்போ சன்லைட்டையும் கார்பன் டை ஆக்சைடையும் அடிப்படையாக வச்சு உருவாகிறது ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் அடிப்படையாக வச்சு அதை கன்சியூம் பண்ணிக்கிறத சாப்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாப்ரோட்ராப்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்கானிசம்ஸ் தட் ஃபீட் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் by secreting digestive enzymes outside the body and absorbing the soluble products. ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையுமே ஃபங்கை இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி மியூச்சுவலிசத்தில் பார்த்துருந்தோமா? ஃபங்கை, மஷ்ரூம், பிரெட் மோல்ட், ரைசோபஸ், பாக்டீரியாஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் சாப்ரோட்ராப்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்னன்னா இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக அந்த என்சைம்ஸை ஸ்பிட் பண்ணி அந்த என்சைம்ஸை செக்ரீட் பண்ணி அந்த என்சைம்ஸ்னுடைய கெமிக்கல் ஆக்ஷன்ஸ் மூலிமா பிரேக்கிங் டவுன் தி காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் இன்டு ஸ்மாலர் மெட்டீரியல்ஸ். அதை தான் என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்டர்னல் டைஜஷன். எக்ஸ்டர்னல் டைஜஷன் வில் பி தேர். இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் கன்சியூமிங் தி ஃபுட். அப்போ அந்த கன்சியூமிங் தி ஃபுட்டுன்றது டெட்ரிவோர்ஸுக்கும் ஸ்கேவெஞ்சர்ஸுக்கும் தான் பொருந்துமே தவிர சாப்ரோட்ராப்ஸ்ன்ற காமன் டேர்முக்கும் டீகம்போசர்ஸுக்கும் பொருந்தாது. ஓகேவா? டீகம்போசர்ஸ் இஸ் ஆர் a category of saprotrops. இதில் இந்த ஃபங்கை அண்ட் பாக்டீரியா மட்டும் பிரேக்கிங் டவுன் தி காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் இன்டு சிம்பிளர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இதுதான் முக்கியம். CO2, வாட்டர், நைட்ரைட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ். இந்த இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஆர் கன்சியூம்டு பை பிளான்ட்ஸ், ரூட்ஸ். ஓகேவா? ஸோ வாட்டரை எடுத்துக்கும், சன்லைட்டை எடுத்துக்கும், இந்த இன்ஆர்கானிக் மேட்டர்ஸை எடுத்துட்டு பிளான்ட்ஸ் இஸ் கிரியேட்டிங் தேர் ஓன் ஃபுட். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த டீகம்போசன்ஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கை. எந்த டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ஸையுமே பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் அது ஆர்கானிக் மேட்டரையும் இன்ஆர்கானிக் மேட்டரையும் பிரித்து இன்ஆர்கானிக் மேட்டரை ஃபர்தராக
ஆர்கானிக் மேட்டரோட இணைச்சி ஒரு ஃபுட்டை கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு ஃபங்கையும் பாக்டீரியாவும் ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த இடத்துல இட் ரிசல்ட்ஸ் இன் தி ப்ராசஸ் ஆஃப் மினரலைசேஷன், மினரல்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராசஸஸ். ஓகேவா? ஸோ டீகம்போசிஷன் இதை தான் லைக்கன்ஸும் பண்ணுச்சு. லைக்கன்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபங்கை அண்டு ஆல்கே. நம்ம பார்த்தோமா, இனிஷியலாக இருக்கக்கூடிய ராக்கை பிரேக் டவுன் பண்ணி மினரல்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த மினரல்ஸ் மூலிமா சாயில்ஸை கிரியேட் பண்ணி அந்த சாயில்ஸில் நியூ எமர்ஜென்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதில் அந்த மேட்டரை உள்ளுக்குள்ளார எடுத்து இன்ஜெஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்றது தான் டெட்ரிவோர்ஸ் சொல்லுவோம். ஆர்கானிசம்ஸ் தட் இன்ஜெஸ்ட் டெட்ரைட்டஸ்ன்றது டெட் பிளான்ட் அண்ட் அனிமல் ரிமைன்ஸ் அண்ட் டைஜஸ்ட் இன்டர்னலி. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் எர்த்வார்ம்ஸ், டெர்மைட்ஸ், நம்ம பார்த்தோம்ல டெர்மைட்ஸ், உட்லைஸ், மில்லிபெட்ஸ் எல்லாமே. ஸோ இன்ஜெஷன் பிளஸ் இன்டர்னல் டைஜஷன் இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக நடக்கும். அதே பெரிய பெரிய லெவலில், ஓகேவா, பெரிய பெரிய லெவலில் நமக்கு இது என்ன பண்ணும்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வெளியில் தள்ளிடும். அப்படி அதனால தான் எர்த்வார்ம்ஸ் ப்ளவுஸ் தி சாயில்னு சொல்லுவாங்க. எர்த்வார்ம்ஸ் ஆர் ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கு இப்போ ஒரு பெரிய பெரிய ராக்ஸ் அல்லது சாயில்ஸை கன்சியூம் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக பிரித்து கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஸோ அதை தான் டெட்ரிவோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதே ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்றது லார்ஜர் அனிமல்ஸ் தட் ஃபீட்ஸ் ஆன் தி டெட் மேட்டர்ஸ், ஃப்ளஷ் அப்படியே டேரெக்டாகவே சாப்பிடக்கூடிய கர்காசஸ். கர்காசஸ்னா என்னது? ரிமைன்ஸ், இறந்து போன பிணங்களை சாப்பிடக்கூடியது ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பை டியரிங். ஸோ வல்ச்சர்ஸ், ஹைனா, ஜாக்கல்ஸ், க்ரோஸ் இது எல்லாமே இது வந்து என்னன்னா directly consuming the food, dead food தவிர இது does not be equated with the decomposition. இது decomposition கிடையாது. It is completely consuming the food and ingesting with itself. But எல்லாமே these are all dealing with the dead matters, dead and decaying matters. So இதில் உள்ள differences புரிஞ்சுக்கணும். saprotrophs, decomposers, detrivores, scavengers. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்க போகும்போது நமக்கு இந்த என்டையரான ஆர்கானிசம்ஸும் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ், இது ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்துக்குமே அதனுடைய நம்பரிங்கும் அதனுடைய குரூப்பிங்கும் மாறிக்கிட்டே இருக்குமா. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்கலாஜிக்கல் பிரமிடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்கலாஜிக்கல் பிரமிட்ல தான் டிஃப்ரெண்ட் ட்ராபிக் லெவல்ஸ் நம்ம சொல்றோம். இந்த ட்ராபிக் லெவல்ஸ் ஆர் டிசைடிங் தி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அன் ஈக்கலாஜிக்கல் பிரமிட். இந்த ட்ராபிக் லெவல்ஸ் நம்பர்ஸை பொறுத்தா, பயோமாஸை பொறுத்தா, எனர்ஜியை பொறுத்தான்றதும் மாறும். ஓகேவா? இப்போ பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிராஸ்லேண்டில் கிராஸஸ் தான் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அதனுடைய நம்பர்ஸ் பார்த்தோம்னா லார்ஜராக இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய பிரைமரி கன்சியூமர்ஸ் குறைஞ்ச லெவலில் இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸ் அடுத்த லெவலில் இருக்கும். இப்போ இன்செக்ட்ஸ், கிராஸ் ஹோப்பர்ஸ், ஹெர்பிவோர்ஸை சாப்பிடக்கூடிய கார்னிவோர்ஸ் இருக்குது. அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸோட நம்பர் கம்மியாக இருக்கும். அப்போ என்னன்னா அப்ரைட்டாக இருக்கும். மேலே போக போக ட்ராபிக் லெவல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இட் வில் பி இண்டிகேட்டட் அஸ் upright in number. Trophic levels with respect to grassland ecosystems are upright in level. அதே தான் பாண்ட் ஈகோசிஸ்டத்துலையும். பாண்ட் ஈகோசிஸ்டத்துலையும் பார்த்தோமா, பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆன டயாட்டம்ஸ், மைக்ரோ ஆல்கேஸ் அண்ட் அதர் ஃபைட்டோபிளாங்டன்ஸ்னுடைய நம்பர்ஸை கம்பேர் பண்ண போகும்போது ஜூ பிளாங்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர்ஸ் கம்மியாக இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இன் போத் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் as well as பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ் இஸ் upright in nature. அதே ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் நம்பர் வைஸ் பார்த்துட்டோம்னா, ஃபாரஸ்ட்ல பெரிய பெரிய ட்ரீஸ் தானே பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். ட்ரீஸோட நம்பர்ஸை கம்பேர் பண்ண போகும்போது அந்த ட்ரீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிரைமரி ஹெர்பிவோர்ஸோட நம்பர்ஸ் கூட இருக்கும். அப்போ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் பிரைமரி கன்சியூமர்ஸ்னு சொல்லக்கூடிய ஹெர்பிவோர்ஸோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும், ப்ரொடியூசர்ஸ் கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் திரும்ப கன்சியூமர்ஸ் கம்மியாகும், அதை வர டெர்ஷரி கன்சியூமர்ஸ் கம்மியாகும். இப்படி இருக்கிறத தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்பிண்டில் ஷேப்டு பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ். அப்ரைட் பிரமிட் இருக்காது. ஓகேவா? ஸோ இதே ஒரு சிங்கிள் ட்ரீ ஆஸ் அன் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்பர் வைஸ் பார்த்தோம்னா ட்ரீன்றது ஒரே நம்பர் தான், ஒரே ட்ரீ. அதை சாப்பிடக்கூடிய பிரைமரி கன்சியூமர்ஸ், அதை சாப்பிடக்கூடிய பாரசைட்ஸ், அதை சாப்பிடக்கூடிய ஹைப்பர் பாரசைட்ஸ்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன்வெர்டட் பிரமிட், இன்வெர்டட் இன் நேச்சர்.
அப்போ எந்த ஈகோசிஸ்டத்தை கேட்குறாங்க, அதை நம்பர் வைஸ் கேட்குறாங்களான்றதை பொறுத்து அது அப்ரைட்டா இன்வெர்டடா ஸ்பிண்டிலான்றதை தெளிவாக பார்த்துக்கணும் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பயோமாஸ்ன்றது என்னது? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பயாலாஜிக்கல் ஃபுட்டு கிரியேட்டட் பை தி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அதை தான் நம்ம ஓவரால் நெட் வெயிட்டை தான் பயோமாஸ்ன்னு சொல்லுவோம். கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுலையுமே ப்ரொடியூசர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஓன் ஃபுட்டோடைய மாஸ் தானே அதிகம். அதை சாப்பிடக்கூடிய கன்சியூமர்ஸ், அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸோடைய ஓவரால் பாடி வெயிட்டையும் மாஸையும் எடுத்துக்கிட்டாலும் கம்மியாக தான் இருக்கும். அப்போது பிரமிட் ஆஃப் பயோமாஸும் சரி, பிரமிட் ஆஃப் நம்பர்ஸும் சரி, பாண்ட் ஈகோசிஸ்டத்துலையும் கிராஸ் ஈகோசிஸ்டத்துலையுமே upward in order. சாரி, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் upward in order. கிராஸ் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரமிட் ஆஃப் நம்பரும் அப்ரைட்டு தான், பிரமிட் ஆஃப் பயோமாஸும் அப்ரைட்டு தான். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரமிட் ஆஃப் நம்பர் வந்து ஸ்பிண்டில், வெரஸ் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்து அப்ரைட்டு. பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் என்ன பார்த்தோம்? பிரமிட் ஆஃப் நம்பர் வந்து அப்ரைட்டு, ஆனால் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்து இன்வெர்டட். இதே தான் மரீனுக்கும் பொருந்தும். மரீன் ஈகோசிஸ்டத்துக்கு இதே தான். ஏன்னா மரீன் எடுத்துக்க போகும்போது ஓஷனுடைய மாஸ் பெருசு. அப்போ அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரைமரி கன்சியூமர்ஸ், சாரி டெர்ஷரி கன்சியூமர்ஸோடைய சைஸும் பயோமாஸும் பெருசாக இருக்கும். ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் ரொம்ப அதனுடைய பயோமாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ பாண்ட் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், போத் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இஸ் இன்வெர்டட் இன் நேச்சர். வேரஸ் எந்த பயோமாஸ், எந்த பிரமிட் ஆஃப் எந்த ஈகோசிஸ்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபாரஸ்டாக இருந்தாலும் சரி, கிராஸ்லேண்டாக இருந்தாலும் சரி, அக்வாட்டிக் பாண்டாக இருந்தாலும் சரி, ஓஷன்ஸாக இருந்தாலும் சரி, பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். ஏன்னா ஒவ்வொரு லெவல் ஆஃப் கன்சியூமர்ஸ்லையுமே 10% ஆஃப் எனர்ஜி வில் பி லாஸ். 10% லாஸ் ஆஃப் எனர்ஜி வில் டெஃபினெட்லி பி தேர். பிரைமரி கன்சியூமர்ஸ், சாரி பிரைமரி ப்ரொடியூசர்ஸை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ்லையுமே இதுல இருந்து வெறும் 10% ஆஃப் எனர்ஜியை மட்டும் தான் அது கன்சியூம் பண்ண முடியும். அல்ல 10% மட்டும் தான், 10% லாஸ் கிடையாது. ஒன்லி 10% ஆஃப் எனர்ஜி கன்சியூம்டு. ஓகேவா? ஒன்லி 10% ஆஃப் எனர்ஜி தான் கன்சியூம் பண்ண முடியும். அப்போ பிரைமரி கன்சியூமர் இதுல இருந்து 10% ஆஃப் எனர்ஜி தான் எடுத்துக்க முடியும். இதை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர் இதுல இருந்து 1% தான் எடுத்துக்க முடியும். அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர்ஸ் 0.1% தான் எடுத்துக்க முடியும். அப்போ energy is always upright in nature irrespective of any ecosystems. ஓகேவா? அப்ப இது எல்லாமே தான் பேசிக் திங்ஸ். அப்ப இதெல்லாம் அடிப்படையை வச்சு क्वेश्चंस பாத்துறலாமா? ரைட். With reference to food chains in ecosystems, consider the following. A food chain illustrates the order in which a chain of organisms feed upon each other. இதுதான் அதோட definition. Food chains are found within the population of a species ன்னு கொடுத்திருக்காங்க. No, ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸை சாப்பிடக்கூடிய இன்டர்ஸ்பெசிபிக் இன்டராக்ஷன் தான் நமக்கு ஃபுட் செயினை கிரியேட் பண்ணுமே தவிர வித்தின் தி பாப்புலேஷன்ன்றது தப்பு. ஏன்னா ஒரே ஸ்பீசிஸ், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேனிபலிசம்னு சொல்லுவோம். ஒரே ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ் அதே ஸ்பீசிஸை சாப்பிடக்கூடியதா நம்ம ஃபுட் செயினை வச்சு விளக்கவும் கிடையாது. A food chain illustrates the numbers of each organisms which are eaten by others. நம்பர்ஸை வச்சு சொல்லவே முடியாது. ஓகேவா? பிரமிட் ஆஃப் நம்பர்ஸ்ன்றது டிராபிக் லெவலில் இருக்க நம்பர்ஸ் தானே தவிர ஃபுட் செயின்ன்றதே ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். இன் ரியாலிட்டி ஃபுட் வெப் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸை சொல்லாது, ஆர்கானிசம்ஸோட ஹையரார்கி தான் சொல்லும். ஓகேவா? அப்போ 3யும் வராது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 only. Then in the question, which of the following limits the number of trophic levels in a food chain? ஓகேவா? ஏன்னா எல்லா டிராபிக் லெவல்ல ஒன்னுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எனர்ஜி அடிப்படையாக வச்சு தான் போகுது. ஏன் ஒரு டிராபிக் லெவலில் இன்னொரு டிராபிக் லெவல் போகும்போது அந்த நம்பர்ஸோ சரி எனர்ஜியோ சரி குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான காரணம், energy is always upright and energy will always be reduced when it is transferred from one trophic level to another trophic level. So apart from deficit of food supply, polluted water, parasitic organisms, individual reasons சொல்றது.
ஒரு ப்ராடரான ஆப்ஷன் தான் எப்பயுமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிக்ரீஸ் இன் தி அவைலபிள் எனர்ஜி அட் தி ஹையர் டிராபிக்கல் லெவல் தான் பெஸ்ட் ஆன்சர். இதுதான் லிமிட்ஸ் தி நம்பர் ஆஃப் டிராபிக் லெவல்ஸ் இன் அ ஃபுட் செயின். ஏன்னா 10% மட்டும் தான் நீ கன்சியூம் பண்ண முடியும். அதுக்கும் கீழே 0.1% கீழே போயிடுச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்காது. அதுதான் டிராபிக் லெவல்ஸை நிறுத்தி வச்சிரும். இதே தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் an ecosystem, why is the number of tropic levels of a food chain usually limited? அப்போ இதில் என்னது, லோவர் டிராபிக் ஹேஸ் அ லெஸ் எனர்ஜி தேன் தி ஹையர் டிராபிக் லெவல்ன்றதே தப்பு. லோவர் டிராபிக்ல தான் ஹையர் எனர்ஜி இருக்கும். ஹையர் டிராபிக் லெவல் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் லோவர் ஒன்ஸ் மோர் எஃபிஷியன்ட்லிலாம் பிகாஸ் ஆஃப் தி லாஸ் ஆஃப் எனர்ஜி அட் ஈச் டிராபிக் லெவல். ஓகேவா, 10% ஒன்லி டிரான்ஸ்ஃபர்டு, அதனால லாஸ் ஆஃப் எனர்ஜி வில் பி தேர். ஓகேவா, which one of the following is the correct sequence of a food chain? Diatoms, crustaceans, herrings. herringsன்றது என்னது, ஒரு ஃபிஷஸ் வெரைட்டியை குறிக்கும். crustaceansனா நமக்கு இந்த கிராப்ஸ், லாப்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான பிரைமரி கன்சியூமர்ஸை கொடுக்கும். டயாட்டம்ஸ் இஸ் அ யூனிசெல்லுலார் ஆல்கே. அப்போ இது ஃபைட்டோ பிளாங்டான்ஸ் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அப்போ கரெக்ட் ஆர்டர் என்னது, ஆப்ஷன் ஏ. அதே கொஸ்டின் இங்கே கேட்டிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் விச் ஆஃப் தி above are பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். அப்போ டயாட்டம்ஸ் கண்டிப்பாக வரணும், சைனோபாக்டீரியா கண்டிப்பாக வரணும். இதுதான் ப்ளூ கிரீன் ஆல்கே. கோபிபாட்ஸ் இஸ் அ டெட்ரிவோர்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபொரானிமெராவும் கிடையாது. ஏதாவது ரெண்டு தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி 2, 1, 3 ஒன்லி. அதே ப்ளூ கிரீன் ஆல்கே வச்சு தான் இந்த கொஸ்டின். வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஃபைட்டோ பிளாங்டான் ஆஃப் அன் ஓஷன் இஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டு? ஃபைட்டோ பிளாங்டான்ன்றது தான் ஓனாவே ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிரைமரி ப்ரொடியூசர். அதவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. த ஓஷன்ஸ் ஆஸ் அ கார்பன் சிங்க் would be adversely affected. Definitely. ஏன்னா it is doing the photosynthesis activity. கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணக்கூடிய photosynthesis activity கம்ப்ளீட்டாக நிறுந்துடும். The food chains in the oceans would be adversely affected. Definitely. ஏன்னா ஃபுட் செயின்ஸ்ன்றதே டிபெண்டன்ஸ் ஆன் தி பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் தான். டென்சிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர், டென்சிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. Then consider the following statements. The common blue-green algae, Spirogyra and Eulothrix are found in both freshwater as well as oceans. Especially இது எல்லாமே என்னது, phytoplanktons. The chameleon can look ahead with one eye and at the same time look behind with another. இதுவும் அதனுடைய morphological, physiological adaptations to protect itself from its predators. A pesticide which is chlorinated hydrocarbon is sprayed on a food crop. இது என்னது, இதில் எது மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்னா ஹாக்கில் தான் இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ நமக்கு எனர்ஜி லாஸ் இருக்க எனர்ஜி லாஸ் இருக்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் pesticide increases from one tropic level to another tropic level. அப்போ மேக்ஸிமம் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பெஸ்டிசைடு இருக்கக்கூடியது எதில் தான் இருக்கும், ஹாக்கில் தான் இருக்கும். ஓகேவா, இந்த கான்செப்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், பயோ மேக்னிஃபிகேஷன். So with reference to the food chains in ecosystem, which of the following organisms are known as decomposer organisms? Virus is not a decomposer. ஓகேவா, bacteria as well as fungi are considered to be the decomposers. Option B 2, 1, 3 only. Which of the following are detrivores? Detrivores na என்னது, decaying matters சாப்பிடக்கூடியது. earthworms கண்டிப்பா வரும், millipedes வரும், sea horses வராது, woodlice வரும், sea horses வராது, jellyfishம் வராது. அது எல்லாமே crustaceans, sorry, cnidarians கீழே வரக்கூடிய subtypes. அப்ப answer for this question என்னது, option C 1, 3 and 5 only. Which one of the following is a saprophyte? Cuscuta, Rhizopus. Rhizopus இது phytoplankton primary producers. இது parasite. கரெக்டா, இது parasite, இது primary producers. Rhizopus தான் root nodules of the saprophyte ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.
which of the following organisms ingest dead organism matter and then digest internally and absorb the nutrients. Internally அப்படின்னு வரப்போகும்போது எதுதான் இருக்கணும் நமக்கு? சாப்ரோட்ராப்ஸ்ன்றதே நமக்கு என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்டர்னல் டைஜஷன். ஓகேவா? அப்போ சாப்ரோட்ராப்ஸ் இல்லைன்னா டெட்ரிவோர்ஸும் வராது, சாப்ரோட்ராப்ஸும் வராது, கீமோட்ராப்ஸும் வராது. அப்போ பெஸ்ட் ஆன்சர் என்னது? டெட்ரிவோர்ஸ் ஒன்லி. ஆப்ஷன் ஏ, டெட்ரிவோர்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எல்லா கொஷின்ஸையும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிவுக்கு வருது. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஃபர்தராக வரக்கூடிய அதர் டாபிக்ஸை அடுத்த செஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.